If you can, please stand with me to honor the reading of God's word. I would like to begin this by reading three different portions of scriptures. The first one will be from the book of 2 Kings chapter number 8 and verse number 6. And then we'll go to the book of Matthew chapter number 17 and verse number 11. மத்தேயு 17வது அதிகாரம் 11ஆம் வசனம். Then the final passage of our reading will be from the book of Mark chapter number 9 and verse number 12. அதன் பின்பாக மார்க் எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 12ஆம் வசனம். 2 Kings 8 and 6 it says, and when the king asked the woman, she told him, so the king appointed unto her a certain officer, saying, restore all that was hers, and all the fruits of the field since the day that she left the land, even until now. 2 ராஜாக்கள் 8 6. 2 ராஜாக்களின் புத்தகம் 8வது அதிகாரம் 6ஆம் வசனம். ராஜா அந்த ஸ்திரீயை கேட்டதற்கு அவள் அதை அவனுக்கு விவரித்து சொன்னாள். அப்பொழுது ராஜா அவளுக்கு ஒரு பிரதானியை நியமித்து அவளுக்கு உண்டானது எல்லாவற்றையும் அவள் தேசத்தை விட்டு போன நாள் முதல் இதுவரைக்கும் உண்டான அந்த வயலின் வருமானம் அனைத்தையும் அவளுக்கு கிடைக்கும்படி செய் என்றான். I would like to highlight the word restore all that was hers. அவளுக்கு உண்டான எல்லாவற்றையும் கிடைக்கும்படி செய் என்றான். Matthew chapter number 17 and verse number 11, Jesus answered and said unto them, Elias truly shall first come and restore all things. மத்தேயு 17வது அதிகாரம் 11வது. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக எலியா முந்தி வந்து எல்லாவற்றையும் சீர்படுத்துவது மெய்தான். Would like to highlight the word restore all things. எல்லாவற்றையும் சீர்படுத்துவது. Mark chapter number 9 and verse number 12, when he answered and told them, Elias verily cometh first and restoreth all things, and how it is written of the Son of Man that he must suffer many things and be set at naught. மார்க் எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 12ஆம் வசனம். அவர் பிரதியுத்தரமாக எலியா முந்தி வந்து எல்லாவற்றையும் சீர்படுத்துவது மெய்தான், அல்லாமல் மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு அவமதிக்கப்படுவார் என்று அவரை குறித்து எழுதி இருக்கிறது, அது எப்படி என்றார். May the Lord add his blessing to the reading of his word. வாசிக்க கேட்ட அந்த வேத பகுதிகளை தேவன் தாமே நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். Let us all bow our heads and close our eyes. எல்லாரும் தலைகளை வணங்கி கண்களை மூடி ஜெபிப்போம். Most gracious and loving heavenly Father, மிகுந்த கிருபையும் அன்பும் நிறைந்த பரலோகத்தின் தகப்பனே, thank you heavenly Father for the opportunity that you gave us in the land of this living. ஆண்டவரே, இந்த ஜீவனுள்ள தேசத்திலே இந்த வாய்ப்பை தருணத்தை நீர் எங்களுக்கு கொடுத்ததுக்காய் பரலோகத்தின் தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Thank you Father for blessing the reading of your word. இந்த வேத வசனங்களை வாசிக்க கேட்டதற்கு உமக்கு நாங்கள் நன்றி This செலுத்துகிறோம். heaven and earth will pass away, but your word will stand firm, solid and sure. ஆண்டவரே, வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் உம்முடைய வார்த்தைகள் உறுதியாய் நிற்கக்கூடியவைகள். Thank you Lord for helping us to stand on the solid ground. ஆண்டவரே, அந்த திடமான அந்த நிலத்திலே நாங்கள் நிற்கும்படியாய் எங்களுக்கு உதவி செய்ததுக்காய் நன்றி. I pray that you will speak to each and every heart this evening. இந்த மாலை வேளையிலே ஒவ்வொரு இருதயத்தோடு கூட நீர் இடைப்பட வேண்டுமாய் உம்மை கேட்கிறோம். I pray that you will anoint my feeble lips of clay to speak your anointed word. ஆண்டவரே, உம்முடைய அபிஷேகப்பட்ட வார்த்தைகளை பேச என் நாவை நீர் அபிஷேகியும். Anoint every ears to hear your word. அவிதமாய் கேட்கிற ஒவ்வொரு செவியும் நீர் அபிஷேகியும். Anoint every hearts to receive your word. ஆண்டவரே, ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொரு இருதயத்தை நீர் அபிஷேகியும். Anoint every lives to be transformed by your word. உம்முடைய வார்த்தையினாலே மறுரூபமாகிற ஒவ்வொரு வாழ்க்கையும் நீர் அபிஷேகியும். May the eternal purpose of you sending your word be fulfilled in our lives. ஆண்டவரே, நீர் உம்முடைய வார்த்தை அனுப்புகிறதான நித்தியமான நோக்கம் எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் We நிறைவேற்றப்படட்டும். bind all the power of darkness in the name of the Lord Jesus ஆண்டவரே, Christ. எல்லா அந்தகாரத்தின் கிரிகளை உம்முடைய நாமத்தினாலே கடிந்து கட்டி சபித்து May அப்புறப்படுத்துகிறோம். the liberty of your spirit be with us. உம்முடைய விடுதலையின் ஆவியானவர்கள் மத்தியிலே தங்கி இருக்கட்டும். You are the author of the word. நீர்தான் வார்த்தையின் ஆதாரம். You come onto the scene and move in the hearts and the minds of your ஆண்டவரே, நீர் இந்த people. இந்த நேரத்திலே வந்து உம்முடைய ஜனத்தின் இருதயத்தோடு கூட நீர் இடைப்பட வேண்டுமா? Hide myself and reveal yourself to thine people. ஆண்டவரே, நீர் என்னை மறைத்து உம்முடைய ஜனத்துக்கு நீர் உம்மை வெளிப்படுத்தும். No man can satisfy your people, ஆண்டவரே, உம்முடைய ஜனத்தை ஒரு மனுஷனாலும் திருப்திப்படுத்த முடியாது. but only you can satisfy ஆண்டவரே, us. நீர் ஒருவர் மாத்திரமே திருப்தி I செய்கிறவர். pray that you will show us strong through your word. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின் மூலமாய் பலமாய் நீர் உம்மை வெளிப்படுத்தும். We declare that all the glory, honor and praise belong to you and you alone. ஆண்டவரே, சகல துதி கன மகிமை மேன்மை எல்லாம் உமக்கு ஒருவருக்கே For உண்டாகட்டும். we ask all of these wonderful blessings in the precious name of the Lord Jesus எல்லா Christ. ஆசீர்வாதங்களும் வெளியேற பெற்ற உம்முடைய நாமமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறேன். Amen. ஆமென்.
Please be seated. தயவு செய்து This evening time, நாளின் மாலை I வேளையிலே would like to speak to you on a subject called being restored in all things. எல்லாவற்றையும் மீண்டுமாக பெற்றுக்கொள்வது என்பது. When we read about the incident that happened in the life of the Shunammite woman, அந்த சுனேமியாளுடைய வாழ்க்கையில நடைபெற்ற சம்பவத்தை நாம் வாசிக்கும்போது before 2 Kings chapter 8, we read about her in chapter number 4. அந்த ரெண்டு ராஜாக்கள் 8வது அதிகாரத்தில் அவளை குறித்து வாசிப்பதற்கு முன்பாக 4வது அதிகாரத்தில் அவளை நாம் பார்க்கிறோம். When the prophet of God Elisha and his servant Gehazi were passing through Shunem, அங்கே சுனேம் என்ற அந்த ஊருக்கு எலியாவும் அவருடைய வேலைக்காரன் கேயாசியும் கடந்து போகும்போது the family of the Shunammite woman, அந்த சுனேமியாளுடைய குடும்பமானது they were very hospitable to the prophet of God and his servants. தேவனுடைய தீர்க்கதரிசிக்கும் அவருடைய வேலைக்காரனுக்கும் அவர்கள் நன்கு உபசரணை செய்கிறவர்களாக They இருந்தார்கள். set a chamber in the upper part of their house, அவருடைய வீட்டிலே ஒரு மேலறை அவர்களுக்கு உண்டு and பண்ணி they were very hospitable and kind to the man of God whenever he was passing by that place. எப்பொழுதெல்லாம் அந்த தேவனுடைய மனுஷன் அந்த வழியாக கடந்து போவாரோ அப்பொழுதெல்லாம் அவள் கட்டியிருக்கிற அவருடைய வீட்டின் மேலறையில வந்து அவர் தங்குவதும் அவள் உபசரணை செய்வதும் வழக்கம். But when the prophet of God came to know that this woman was barren and her husband was old, இந்த மனுஷியை குறித்து தீர்க்கதரிசியானவள் கேள்விப்பட்டது என்னவென்றால் அவள் ஒரு மலடி, அவளுடைய புருஷன் வயதானவன் என்பது. the prophet prophesied that the Lord would bless the fruit of her womb. அப்பொழுது அந்த தீர்க்கதரிசியானவர் அவளை பார்த்து சொல்கிறார், ஆண்டவர் உன் கர்ப்பத்தை ஆசீர்வதிக்க போகிறார், உனக்கு ஒரு குமாரனை நீ அனுப்பி. And at the set time, like the prophet has said, அவ்விதமாய் தீர்க்கதரிசி சொன்ன விதமாகவே the Lord blessed the fruit of her womb with a son. அவளுடைய கர்ப்பத்தின் கனி ஆசீர்வதித்து அவனுக்கு ஒரு குமாரனை கொடுத்தார். And even after that, her son was dead. அதன் பின்பாக அந்த பிள்ளை வளர்ந்து கொள்ளும்போது திடீரென்று ஒரு நாள் இறந்து போனார். And at that time she ran to the prophet of God, and he came back and restored the life of her son back to him. அந்த இறந்து போன குழந்தையை எடுத்துக்கொண்டு வேறு எங்கும் செல்லாமல் தீர்க்கதரிசியின் இடத்திலே ஓடி வந்து அந்த கடந்து போன அந்த ஜீவனானது அந்த பிள்ளைக்குள்ளே வரும்படியாய் அவள் தீர்க்கதரிசியை நோக்கி ஓடி வந்தார். After this incident had happened in chapter 4, இதெல்லாம் அந்த 2 ராஜாக்கள் 4வது அதிகாரத்தில் நடந்த பின்பு the prophet Elisha spoke to that woman and said, அந்த சுனேமியாளை பார்த்து தீர்க்கதரிசியானவர் சொன்னார், in chapter number 8, about a famine that would come in that land. அந்த தேசத்திலே வந்த பஞ்சத்தின் போது அவர் சொன்ன காரியம் இது. The prophet said there is going to come a famine in this land. இந்த தேசத்திலே பஞ்சம் உண்டாக போகிறது. It is very important for you to leave this place, you and also your household. நீயும் உன்னுடைய வீட்டுக்குரிய சகல காரியம் இந்த இடத்தை விட்டு நீ புறப்பட வேண்டும். And the woman arose and left that land and sojourned in the land of the Philistines, the scripture says. வேதவசனம் சொல்கிறது அவ்விதமாகவே அந்த ஸ்திரீயானவள் தன் வீட்டாரோடு தன்னுடைய காரியங்களோடு அந்த தேசத்தை விட்டு கிளம்பி பெலிஸ்த தேசத்துக்கு போனாள். And the famine was there in that land for 7 years. அந்த தேசத்திலே பஞ்சமானது 7 வருஷம் இருந்தது. So this woman left her household and wandered around a heathen land for 7 years. இந்த 7 வருஷம் பஞ்சம் இருந்த அந்த 7 வருஷமும் தன் உடைமைகள், தன் வீடு, தன் சகல காரியங்களையும் விட்டவளாய் இந்த தேசத்திலே அவள் தேசாந்தரியாய் அப்படியே திரிந்து And after 7 years she returned back to her homeland. 7 வருஷத்துக்கு பின்பாக மீண்டுமாய் தன்னுடைய வீட்டை நோக்கி அவள் தேசத்துக்கு வந்தாள். And she found her homeland to be deserted. அந்த அவளுடைய வீட்டுடைய நிலமானது ஒன்றுமில்லாமல் காணப்பட்டது. We all could imagine when a place is just uninhabited for 7 years, how it would look. 7 வருஷம் விட்டு போன ஒரு இடம் எப்படி இருக்கும் என்பதை கொஞ்சம் நாம் கற்பனை செய்து பார்க்கலாம். Everything has been broken down. எல்லாமே உடைந்து பழுதான போய் Everything has been shattered. எல்லாமே சிதறி போய் இருக்கிறது. She has lost everything. அவள் எல்லாவற்றையும் இழந்தவளாய் இருந்தாள். Maybe she lost her house. அவளுடைய வீட்டை அவள் இழந்தவளாய் Maybe she lost her properties. அவளுடைய சொத்துக்களை அவள் இழந்தாள். Maybe she lost all the 7 years of her cultivation. அவளுடைய வேளாண்மையினுடைய 7 வருஷம் பலனையும் அவள் இழந்தாள். All the fruits of 7 years she had lost. அந்த 7 வருஷத்தின் பலனையும் அவள் இழந்த நிலைமையிலே அவள் காணப்பட்டாள். When she came back, she ran back to the king. அவள் திரும்பி வந்தபோது அவள் ராஜாவினிடத்திலே And she petitioned to the king அந்த ராஜாவினிடத்திலே ஒரு விண்ணப்பத்தை about the loss she has suffered for over 7 years of famine. 7 வருஷமும் அந்த பஞ்சத்தினாலே அவள் இழந்து போன காரியங்களை அங்கே அவள் விவரித்து And when the king heard about the loss of this woman, இந்த மனுஷி இழந்து போன எல்லாவற்றையும் கேள்விப்பட்ட ராஜா the king ordered an officer ஒரு பிரதானி
பிரதானியை நியமித்து and he commanded him to restore all things that belong to that woman. தேசத்தை விட்டு போன நாள் முதல் இந்த நாள் வரைக்குமாய் அவளுக்கு உண்டான சகலவற்றையும் அவளுக்கு கொடுக்கும்படியாய் அந்த பிரதானியிடத்திலே not to restore some things, கொஞ்சம் பகுதி அல்ல, not to restore half of the things, அவள் இழந்து போனதுல பாதி அல்ல, not to restore even most of the things, அதிகபட்சமான காரியங்களும் அல்ல, but he made the commandment very clear to restore all things that belong to her. பிரதானியை நியமித்த ராஜா அவளிடத்திலே சொன்னது அவள் இழந்து போன எல்லாவற்றையும் அவளுக்கு கிடைக்கும்படி செய்ய, means to restore her house, அவளுடைய வீட்டை அவளுக்கு கொடுக்க வேண்டும், restore everything that belonged to her, அவளுக்கு என்னவெல்லாம் சொந்தமோ அவைகள் எல்லாவற்றையும் restore the cattle, restore the cattle, அவளுடைய மிருகஜீவன்களை அவளுக்கு கொடுக்க வேண்டும், all the cultivation that had been lost for the last 7 years should be restored. 7 வருஷமும் அவள் வேளாண்மையில இழந்த எல்லாவற்றையும் அவளுக்கு திரும்ப கொடுக்கப்பட வேண்டும். I mean, the king wanted to restore everything to her as if she had lost nothing in those 7 years. அந்த 7 வருஷத்திலே அவள் இழந்து போன எல்லாவற்றையும் அவளுக்கு கொடுத்து ஒன்றுமே இல்லாமல் அவள் இருந்த நிலைமை முன்ன இருந்த நிலைமை போல அவளை மாற்ற, so that she can continue to live her life as if nothing had happened in her life. தன்னுடைய வாழ்க்கையிலே எதுவுமே இழந்து போனது இல்லாதது போல அந்த பழைய வாழ்க்கையை அவள் வாழ்வது போல ஆகும் என்பது ராஜாவுடைய. Many times we have a petition to our King of Kings. அநேக நேரங்களிலே ராஜாதி ராஜாவுக்கு நேராக நாம் அநேக விண்ணப்பங்களை நாம் We petition to the Lord to restore everything that belonged to us. நமக்கு சொந்தமான எல்லாவற்றையும் நம்மிடம் சேர்க்கும்படியாய் ஆண்டவரிடத்திலே நாம் விண்ணப்பிக்கிறோம். Restore everything that the devil has stolen from our life. நம்முடைய வாழ்க்கையிலிருந்து பிசாசானவன் திருடி சென்ற எல்லா உடைமைகளையும் நாம் திருப்பி கொடுக்கும்படியாய், Restore everything that has been stolen from our family. நம்முடைய குடும்பத்திலே என்னவெல்லாம் திருடப்பட்டதோ அவைகளெல்லாம் நமக்கு திரும்ப கொடுக்கப்பட You வேண்டும். see, the devil, he is a thief. பிசாசானவன் ஒரு திருடன். The scripture says he comes to steal, to kill and to destroy. திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும். But our King of Kings, Lord Jesus Christ said, ராஜாதி ராஜாவாய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோ, I came that you might have peace and an abundant life. உங்களுக்கோ நான் ஜீவன் உண்டாயிருக்கும், அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன் என்று. So our God is a restorer. எனவே நம்முடைய தேவன் தான் நம்ம எல்லாவற்றையும் திருப்பி He is a restorer of all good things. நன்மையான சகல ஈவுகளையும் நமக்கு திரும்ப கொடுக்கிறார். Many times we want God to restore to us what belonged to us. அநேக நேரங்களிலே தேவனே நமக்கு நமக்கு உண்டான சொந்தமான எல்லாவற்றையும் திருப்பி கொடுக்க நாம் நினைக்கிறோம். We claim the promises of God. தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நமக்கு சொந்தமாக்கிக் கொள்ளுவோம். Lord, restore unto me your joy. ஆண்டவரே உம்முடைய சந்தோஷத்தை எனக்கு திரும்பவும் தாரும். Restore unto me your peace. எனக்கு சமாதானத்தை திரும்பவும் தாரும். Restore unto me your blessings. எனக்கு ஆசீர்வாதத்தை திரும்ப தாரும். Restore unto me the joy of your salvation. உம்முடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தாரும். Restore, restore, restore. எனக்கு திரும்ப தாங்க என்று சொல்லி. The life that we are living in Christ, கிறிஸ்துவுக்குள்ளே நாம் வாழ்கிற இந்த வாழ்க்கை, it is a life of restoration. அது திரும்ப எல்லாவற்றையும் நாம் சீர்படுத்தி பெற்றுக்கொள்கிற ஒரு காரியம். Many times, அநேக நேரங்களிலே like this Shunammite woman, இந்த சுனேமியாளை போலவே we are very careful to ask the Lord to restore back everything that belonged to us. ஆண்டவரிடத்திலே நாம் இழந்து போன எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி விண்ணப்பிக்கிறதிலே மிகவும் ஜாக்கிரதை. Ask Him to restore all the redemptive blessings. எதெல்லாம் மீட்கப்பட வேண்டும் அவைகளெல்லாம் மீட்டு நமக்கு கொடுக்கப்பட Whatever He has purchased for us on the cross of Calvary. கல்வாரி சிலுவையிலே நமக்காக அவர் எல்லாம் விலைக்கிரயமாய் கொண்டார். அவைகளை We petition Him to restore it back to us. அவைகளெல்லாம் எனக்கு திரும்ப தாங்க என்று சொல்லி நாம் ஆண்டவரிடம் Like someone who has lost his possessions would go to a court and petition and ask the judge to restore back what belonged to him. எப்படி ஒருவர் தன் சொத்துடைமைகளை இழந்தவராய் அந்த நீதிமன்றத்துக்கு சென்று ஜட்ஜிடத்தில் சொல்லி எனக்கு இவைகள் எல்லாவற்றையும் எனக்கு திரும்ப பெற்று தாருங்கள் என்று சொல்வது. Restoration is not begging. அந்த திரும்ப கேட்பது பெற்றுக்கொள்ள கேட்பது என்பது பிச்சை எடுப்பதல்ல. Begging means you are asking for others to help. நீங்க மற்றவங்க உனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்பதுதான் நீ பிச்சை. You are asking others to give you something from their pocket, from their belonging. அவர்களுடைய சொந்தத்திலிருந்து அவர்களுடைய பையிலிருந்து உனக்கு உதவியாய் நீ கேட்பதுதான் பிச்சை. But restoration means இந்த சீர்படுத்துவது பிச்சை. you ask for something that rightfully belongs to you. உனக்கு சொந்தமாக அந்த அதிகாரப்பூர்வமாக சட்டப்பூர்வமாக உனக்கு சேர வேண்டியவை You stand in the position of your ownership and claim it. உனக்கு சொந்தக்காரன்
அந்த ஒரு உரிமையிலே நிலை நின்று அவர்கள் எல்லாவற்றையும் எனக்கு திரும்ப தாங்க என்று கேட்பார். And our God, the Almighty God, சர்வ பலமுள்ள தேவன், நம்முடைய the Creator of this universe, இந்த அகில உலகத்தையும் சிருஷ்டித்த the Redeemer of His chosen people, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை மீட்டெடுத்த He is gracious, He is loving, He is compassionate, அவர் அன்புள்ளவர், அவர் மனவுருக்கமானவர், to restore back every redemptive blessings மீட்கப்பட வேண்டிய எல்லாவற்றையும் அவர் மீட்டு நமக்கு திரும்ப that rightfully belongs to us, நமக்கு சரியாக சேரப்பட வேண்டிய, because we are heirs with Him and we are joint heirs with Him, the scriptures says. சுதந்திரரும் உடன் சுதந்திரமாய் இருக்கிறோம். Praise the name of the living God. We expect God to restore His things in our life, நாம் எதிர்பார்க்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில அவருடைய காரியங்கள் எல்லாம் நமக்கு திரும்ப கொடுக்கப்பட வேண்டும். as we are expecting Him to restore the things that rightfully belongs to us, நமக்கு சரியாய் நமக்கு சேர வேண்டியவைகள் நமக்கு திரும்ப கொடுக்கப்பட வேண்டும் என்று எதிர்பார்த்து கேட்கிற அதே நிலையிலே, at the same time we also have to be very careful to see to that our life is restored in Him. நம்முடைய வாழ்க்கையும் கூட அவருக்குள்ளாக சீர்பொருந்தப்பட வேண்டும். Before God can restore everything back to us, நமக்கு சேர வேண்டியவைகள் எல்லாவற்றையும் தேவன் திரும்ப or as God is restoring whatever that belongs to us, நமக்கு சொந்தமாய் நாம் நினைத்துக் கொண்டிருக்கிற சகலவற்றையும் தேவன் திருப்பி கொடுக்க வேண்டும் என்பதற்கு முன்பாக we should be aware and we should be mindful to see to that our life in Christ be restored in Him. நாம் வாழ்கிற இந்த வாழ்க்கை அவருக்குள்ளே சீர்பொருந்தி இருக்கிறதா, இணைக்கப்பட்டிருக்கிறதா, அவரோடு இணைந்திருக்கிறதா என்பதை நாம் முதலாவது The life that we are living in Christ, it is a life of restoration. கிறிஸ்துவுக்குள்ளே நாம் வாழ்கிற இந்த வாழ்க்கை ஒரு சீர்பொருந்தின ஒரு வாழ்க்கை. See, restoration means இந்த சீர்பொருந்துதல் என்பது you are renewing something that was good originally in its original state. அது ஆரம்ப நிலைமையில எப்படி நன்மையாக இருந்ததோ அந்த நிலையிலே இருந்த ஒரு காரியத்தை உனக்கு திரும்ப கொடுப்பது. When you talk about restoration, you should be very mindful of the original state. அந்த ஆரம்ப நிலைமை என்னது என்பதை குறித்த ஒரு கவனம் எப்போதும் இருக்கப்பட வேண்டும் உங்களுக்கு. Then only you can understand anything about restoration. அப்பொழுது மாத்திரமே இந்த திரும்ப பெற்றுக்கொள்ளுதல் சீர்பொருந்துதல் என்பதை நன்றாக விளங்கிக் கொள்ள For example, உதாரணத்துக்கு this woman came and pleaded to the king, இந்த சுனேமியாள் ராஜாவினிடத்திலே போய் அவள் வேண்டுகிறாள். and the king commanded to restore everything that belonged to her. ராஜா அவள் பிரதானியை நியமித்து அவளுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் திரும்ப கிடைக்கும்படி செய்ய சொன்னார். To what extent can it be restored? அது எந்த அளவுக்கு அது வந்து சீர்பொருந்தி திரும்ப The woman knows what belonged to her. ஏனென்றால் அந்த இழந்து போன எல்லாம் என்ன என்பது அந்த ஸ்திரீயானவளுக்கு This woman knows 7 years before what all she possessed in her life. 7 வருஷத்துக்கு முன்பாக அதே தேசத்திலே அவள் என்னவெல்லாம் கொண்டிருந்தாலோ அவைகள் எல்லாம் அந்த ஸ்திரீக்கு நன்றாக தெரியும். What all property she had. அவள் என்ன விதமான சொத்துக்களை உடையவளாக What all houses she had. எத்தனை விதமான வீடுகள் அவளுக்கு இருந்தது. What all fields she had. அவள் எத்தனை விதமான மிருகஜீவன்களை உடையவளாக. How much cultivation that she could make. எத்தனை விதமான வேளாண்மை நிலங்களை உடையவளாக. How much cattle she had. எத்தனை விதமான மிருகஜீவன்களை. The woman knew her original state before the famine started in her land. அந்த தேசத்திலே பஞ்சம் வருவதற்கு முன்பாக அந்த ஸ்திரீயானவளுக்கு என்னவெல்லாம் உடைமையா இருந்தது என்பதை அவள் நன்றாக அறிந்தவளாக And the king said, restore back everything like she had before originally before the famine started. ராஜா அந்த பிரதானியை பார்த்து என்ன சொல்கிறார், அவள் 7 வருஷத்துக்கு முன்பாக என்னவெல்லாம் கொண்டிருந்தாலோ என்ன உடைமைகளை உடையவளாக இருந்தாலோ அவர்கள் எல்லாவற்றையும் அவளுக்கு நீங்கள் திரும்ப கொடுக்க வேண்டும் என்று. So if our life has to be restored in Christ, கிறிஸ்துவுக்குள்ளே நம்முடைய வாழ்க்கை அவிதமாய் சீர்பொருந்த வேண்டுமா, if it has to be restored in all things, எல்லா காரியங்களிலும் சீர்பொருந்தப்பட வேண்டும். see, as we are asking God to restore all, we must make sure we also be restored in all things that God expects of us. பார்த்து ஆண்டவரே நான் இழந்து போன எல்லாவற்றையும் எனக்கு திரும்ப நீங்க கொடுக்க வேண்டும் என்று அவரிடத்தில் விண்ணப்பித்து கேட்பதற்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கையும் அவருக்குள்ளே திரும்பப்பட வேண்டும். So if our life in Christ has to be restored in all things, கிறிஸ்துவில் வாழ்கிற இந்த வாழ்க்கையிலே நம்முடைய வாழ்க்கையின் காரியங்கள் எல்லாம் அவருக்குள்ளே திரும்ப கொடுக்கப்பட வேண்டும். then we must understand what is our original state in Christ. அப்பொழுதுதான் கிறிஸ்துவுக்குள்ளே நம்முடைய ஆரம்ப நிலை உண்மையான நிலை என்னது என்பதை நாம் அறிய Only when we understand the original state that we have in Christ, we can work on
that restoration in all things in Christ. கிறிஸ்துவுக்குள்ளே நம்முடைய ஆரம்ப நிலைமை என்னது என்பதை நாம் அறிந்தால் மாத்திரம்தான் அந்த சீர்பொருந்துகிற திரும்ப பெறுகிற காரியத்திலே நாம் இறங்கி வேலை செய்ய முடியும். If we go to Ephesians chapter number 1 and verse number 4, எபேசியர் கழுதின நிருபம் 1வது அதிகாரம் 4வது வசனத்துக்கு the scripture talks about the original state that we have in Christ. கிறிஸ்துவுக்குள்ளே நாம் இருக்கிற அந்த ஆரம்ப மூல நிலைமை என்னது என்பதை This doesn't talk about how we are living our life today. இந்த வசனம் இந்த நாட்களில் நாம் எப்படி வாழ்கிறது என்பதை பற்றி நாம் What is the condition of our life now? It doesn't talk about that. இந்த நாளிலே நாம் வாழ்கிற வாழ்க்கை நிலையை பற்றி சொல்கிறது அல்ல. Ephesians 1:4 it talks about the real original condition that God has ordained for us. தேவன் நமக்கென்று நியமித்த அந்த ஆரம்ப நிலைமையை பற்றி தான் எபேசியர் 1:4 நாம் பார்க்க முடியும். Here the scripture says, வேதவசனம் சொல்கிறது, as he has chosen us in him before the foundation of the world, that we should be holy and without blame before him in love. தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. So here the scripture talks about the original state that we had in him. அவருக்குள்ளே நாம் கொண்டிருந்த அந்த உண்மையான நிலைமையை இந்த வேதவசனம் சொல்கிறது. What is that original state that we had in him? அவருக்குள்ளே கொண்டிருந்த அந்த உண்மையான நிலைமை என்ன? See, we were in him from before the foundations of the world. உலக தோற்றத்துக்கு முன்பாக நாம் அவருக்குள்ளாக இருந்தோம். We are not an accident. நாம் விபத்தினாலே வந்தவர்கள். We are not a curse. நாம் சாபத்தினால் உள்ளவர்கள். We are not a coincidence. ஏதோ ஒரு சம்பவத்திலே நாம் இடையில வந்தவர்கள். We are chosen of God. தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். We were in him from before the foundations of the world. தோற்றத்துக்கு முன்பாக நாம் அவருக்குள்ளே இருந்தவர்கள். Even before we knew who we are. நாம் நம்மை குறித்து நாம் யார் என்று அறிவதற்கு முன்பாகவே. Even before our forefathers existed in this world. நம்முடைய முற்பிதாக்கள் இந்த பூமியிலே அவர்கள் வெளியே காணப்படுவதற்கு முன்பாகவே. Even before hundreds of years. அநேக 100 வருடங்களுக்கு முன்பாக. Even before thousands of years. அநேக 1000 வருடங்களுக்கு முன்பாக. Even before Christ came into this world in flesh and blood 2000 years before. 1000 வருடங்களுக்கு முன்பாக மாம்சத்திலே இந்த பூமியிலே வருவதற்கு முன்பாக. Even before the saints of old lived upon the face of this earth. இந்த பூமியில் உள்ள சகல காரியங்களும் உருவாவதற்கு முன்பாக. Even before Adam was created. ஆதாம் சிருஷ்டிக்கப்படுவதற்கு முன்பாக. Even before God put Adam and Eve into the garden. தேவன் ஆதாமையும் ஏவாளையும் தோட்டத்திலே வைப்பதற்கு முன்பாக. Even before the light came into this world. இந்த ஜீவன் பூமிக்குள்ளே வருவதற்கு முன்பாக. Even before the heavens and the earth were created. வானமும் பூமியும் சிருஷ்டிக்கப்படுவதற்கு Before the foundations of the world. உலக தோற்றத்துக்கு முன்பாக. The scripture says, வேதவசனம் சொல்கிறது, we had an original position with God. அவரோடு கூட ஒரு உண்மையான நிலைமையிலே நாம் இருந்தோம். He chose us from before the foundations of the world. தோற்றத்துக்கு முன்பாக அவர் நம்மை தெரிந்து கொண்டார். So that we can be holy without blame in him in love. நமக்கு முன்பாக அவருக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருக்க வேண்டும். Praise the name of the living God. We existed in him. நாம் அவருக்குள்ளே நாம். This is our original standing with God. இதுதான் தேவனுக்குள்ளே நாம் உள்ளே காணப்பட்ட Every chosen child of God, தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய they பிள்ளைகளும் have this position with God. ஒவ்வொருவருக்கும் இந்த ஸ்தானமானது தேவனுக்குள்ளே உண்டு. This is the original position that God has for us. தேவன் நமக்கென்று கொண்டிருக்கிற அந்த உண்மையான நிலைமை இதுதான். God doesn't compromise with that position. அந்த நிலைமையோடு கூட தேவன் எந்த ஒரு காரியத்தையும் ஒத்து வைக்கிறவர் அல்ல. Because he doesn't compromise, we should never compromise. அவர் எந்த ஒரு காரியத்தையும் ஒத்து போகாததனால நாமும் ஒத்து போக வேண்டிய அவசியம். No matter who we are or what we are, யார் எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும், no matter whatever background is ours, நம்முடைய பின்னணியும் எப்படிப்பட்டதா இருந்தாலும், no matter wherever we are from, நாம் எங்கிருந்து வந்தவர்கள் என்பது, no matter whether we are educated or uneducated, படித்தவர்களோ படியாதவர்களோ, no matter the measure of our social status, நம்முடைய சமூக அந்தஸ்து எந்த அளவு உயர்ந்ததோ, no matter the color of our skin, நம்முடைய தோலினுடைய நிறம் எப்படியோ, no matter our race or tongue or tribe, இல்ல நாம் எந்த கோத்திரம், எந்த நிறம், எந்த ஜாதி, if we are redeemed by the blood of Jesus Christ இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள் and are positioned in the body of Christ, அவருடைய ஸ்தானமானது அவருடைய சரீரமாகிய சபைக்குள்ளே, the scripture very clearly says வேதவசனம் தெளிவாக we had a position in him அவருக்குள்ளே நமக்கு ஒரு ஸ்தானம் from before the foundations of the world. தோற்றத்துக்கு முன்பாக
முன்பாகவே It is a holy position. அது ஒரு பரிசுத்தமான நிலைமை. It is a position that is without spot or speck. எந்த ஒரு குற்றமும் ஒரு பிழையும் இல்லாத There is no blemish in that position. அதுல எந்த ஒரு பழுதில்லாத நிலை. That is our right standing with God. அதுதான் தேவனோடு நாம் நிற்கிற ஒரு சரியான நிலை. But as we were born into this world, இந்த உலகத்திலே நாம் பிறந்த பின்பு we were totally clueless about the original position that God had for us. தேவன் நமக்காக கொண்டிருந்த அந்த ஆரம்ப உண்மையான நிலையை நாம் மறந்து போகிறவர்களாக. We never understood it. அதை குறித்த புரிந்து கொள்ளுதல் We never knew it. அதை ஒரு காரணம் அறியவில்லை. Why? What's the reason? The scripture says, in sin did my mother conceive me. தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்தார். Though we were chosen in him from before the foundations of the world, உலகத்துக்கு முன்பாக அவருக்குள்ளே நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய், though our original position was holy and righteous in him, ஆரம்ப நிலை நாம் உருவாக்கப்ப அவருக்குள்ளே தெரிந்து கொள்ளப்பட்ட நிலை பரிசுத்தமும் குற்றமில்லாத நிலை, though we are blameless in him, அவருக்குள்ளே குற்றமில்லாத நிலை, though we are spotless in him, அவருக்குள்ளே பழுதில்லாத நிலையா இருந்தாலும் we are people without blemish. எந்த ஒரு பழுதில்லாதவர்களாய் நாம் இருக்கிறோம். That's our original position. அதுதான் நம்முடைய ஆரம்ப உண்மையான. But when we were born into this world, இந்த உலகத்திலே நாம் பிறந்தபோது we were born in sin. நாம் பாவத்திலே பிறந்தோம். We didn't do sin to be called as a sinner. நாம் பாவிகள் என்று அழைக்கப்படுவதற்கு பாவத்தை செய்யல. All that had to happen for us to be called as a sinner is just to be born. நாம் பிறந்ததினாலே பாவிகள் என்று நாம் அழைக்கப்படுகிறோம். பாவிகளாய் அழைக்கப்பட நடக்க வேண்டிய ஒரே காரியம் பறக்க வேண்டியதுதான். பிறந்தாலே என்னதான்? Once you are born, you are a sinner. நாம் ஒரு பாவியாய் பிறந்தாலே போதும். Because a child that is born, ஏனென்றால் ஒரு குழந்தை, it is born with a child that is born, ஒரு குழந்தை பிறந்தது என்றால் it is born with a corruptible seed. அது ஒரு அழிவுள்ள வித்திலே பிறக்கிறது. And because it is born with a corruptible அது seed, ஒரு அழிவுள்ள வித்திலே it பிறக்கிறதுனால bears the corruptible nature. அதுக்குள்ள அழிவுள்ள ஒரு தன்மைகளை கொண்டு That corruptible nature is called the sinful nature. அந்த அழிவுள்ள தன்மை தான் பாவத்தன்மை. That sinful nature has got all kinds of wickedness in it. அந்த அழிவுள்ள தன்மைக்குள்ள எல்லா பொல்லாப்பும் அதற்குள்ளே இருக்கிறது. When the child is growing, அந்த குழந்தை வளரும்போது because of that nature, அந்த தன்மையினாலே, because of that wicked nature in him, அதுக்குள்ளே காணப்படுகிற அந்த பொல்லாத தன்மையினாலே, because it is born of that corruptible seed, the corruptible nature is revealed. அந்த அழிவுள்ள வித்திலே பிறந்ததனாலே அந்த அழிவுள்ள தன்மைகள் அதற்குள் இருப்பதனாலே, That was the state of our condition. அதுதான் நம்முடைய நிலைமை. But because God chose us in him from before the foundations of the world, முன்பாக அவருக்குள்ளே நம்மை அவர் தெரிந்தெடுத்தார். as we were living our lives in this world, உலகத்திலே நாம் வாழ்கிற இந்த வாழ்க்கை, because of his love, அவருடைய அன்பின் நிமித்தமாக, because of his mercy, அவருடைய இரக்கத்தின் நிமித்தமாக, because of his grace, அவருடைய கிருபை நிமித்தமாக, because of his foreknowledge, அவருடைய முன்னறிவினாலே, because of his predestination, அவர் குறித்ததினாலே, he came and reached out to us. அவர் வந்து நம்மை தெரிந்தெடுத்தார். He came and touched our heart. அவர் நம்முடைய இருதயத்தை வந்து He reached out with his invitation. அவருடைய அழைப்பை கொண்டு நம்மை அவர் He சந்தித்தார். pulled us into his love. அவர் தம்முடைய அன்பினாலே நம்மை He தெரிந்தெடுத்தார். drew us into his grace. அவருடைய கிருபையினாலே நம்மை இழுத்துக் That's கொண்டார். why Jesus said, இயேசு கிறிஸ்து no one can come to me ஒருவன் என்னிடத்தில் வர except முடியாது. my Father draws him to himself. ஒருவனை பிதா என்னை இழுத்துக் கொள்ளாவிட்டால் ஒருவன் என்னிடத்தில் தானாய் வருகிறார். Praise the name of the living God. Of all the billions that are living in this world, உலகத்தில் இருக்க வாழ்கிற கோடான கோடி ஜனங்களே, why did God pull you and me to himself? ஏன் தேவன் உன்னை என்னை மாத்திரம் தமக்கென்று அவர் Why only a few have been pulled into the kingdom of God? ஏன் தேவனுடைய ராஜ்யத்துக்கென்று சிலர் மாத்திரம் பிதாவினாலே It is the இழுக்கப்பட்டார்கள்? incomprehensible grace of God. இது இந்த அளவிட நம்முடைய அறிவு கெட்டாத அளவிட முடியாத That's why கிருபை. the scripture says it is the election of his grace. அதுதான் நம்ம பார்க்கிறோம் தேவனுடைய கிருபையின் தெரிந்து It's his கொள்ளுதல். mercy, his love. அவருடைய கிருபை இரக்கம் அவருடைய அன்பு. We are no special to him, நாம் அவருக்கு ரொம்ப விசேஷமானவர். but he loved us. அவர் நம்மை நேசிக்கிறார். Through grace he chose us. அவர் கிருபையினாலே அவர் நம்மை And that's why he தேர்ந்தெடுத்தார். wooed us into his love. அதனாலதான் அவர் தம்முடைய அன்பினாலே நம்மை ஆசைப்பட்டார். But as we took that first step முதல் படி எடுத்து அவருக்குள்ளே to வைக்கும்போது, come to know him, அவரை அறிய நாம் வரும்போது to understand his love, அவருடைய அன்பை குறித்து புரிந்து கொண்டு what he did for us on the cross, சிலுவையில் அவர் நமக்காக என்ன செய்தார்? receive him into our life, நம்முடைய வாழ்க்கையில் அதை நாம் ஏற்றுக்கொண்டு take a decision to follow him in our life, நம்முடைய வாழ்க்கையில் அவரை பின்பற்ற வேண்டும் என்று தீர்மானித்து repent of our sins, நம்முடைய பாவங்களுக்காய் be மன்னித்து baptized in the name of Jesus இயேசு Christ, கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்று and have the sure of the Spirit seal on our life. நம்முடைய வாழ்க்கையில் அந்த ஆவியின் முத்திரையை பெற்ற நிச்சயமுடையவர்களாய், Why did God do all these things? இதெல்லாத்தையும் ஏன் ஆண்டவர் நமக்கு
நமக்கு செய்ய வேண்டும்? To restore us back into that original position. அந்த ஆரம்ப நிலைமையிலே நம்மை மீண்டும் கொண்டு That we போவதற்கு should be holy. நாம் பரிசுத்தமுள்ளவர்களாய் That we should be without any blame. எந்த ஒரு குற்றமில்லாதவர்களுமாய் That we should be spotless and speckless. எந்த ஒரு புள்ளி வள்ளி எந்த ஒரு மாசு இல்லாதவர்களாய் இருப்பதற்கு He chose us in Him. அவருக்குள்ளே அவர் நம்மை தெரிந்து Who is that Him? Jesus Christ. இந்த அவருக்குள்ளே என்று சொல்லப்படுவது யார்? He chose us in Christ Jesus. இயேசுவுக்குள்ளே அவர் நம்மை தெரிந்தெடுத்தார். From before the foundations of the world. உலக தோற்றத்துக்கு முன்பாக. That is why Jesus Christ was the first begotten. அதனால இயேசு கிறிஸ்து முதலாக அவர் The scripture says He is the first fruits of every creature. எல்லா பலன்களிலும் முதற் பலன் அவரே. He is not only the only begotten, but He is the first fruits of every creature. அவர் எல்லா சிருஷ்டிகளிலும் எல்லா பலனிலும் முதற் பலன் இயேசு கிறிஸ்து. It is why He came into this world 2000 years before. அந்த 2000 வருஷங்களுக்கு முன்பாக அவர் இந்த பூமிக்கு And lived His life as the Son of God. அவர் தேவனுடைய குமாரன் என்கிற நிலையில் இந்த பூமியிலே To show an example for you and me. உங்களுக்கும் எனக்கும் மாதிரியை காண்பிக்க. As to how sons and daughters of God have to live their lives. குமாரர் குமார்த்திகள் இந்த பூமியிலே எப்படி வாழ வேண்டும். But when He lived His life in this world, அவர் இந்த பூமியிலே வாழ்ந்தபோது He did not live an ordinary life. அவர் ஒரு சாதாரண வாழ்க்கை வாழல. If we go to John chapter number 17 யோவான் 17வது அதிகாரத்துக்கு போனீங்களா? and verse number 5, the scripture says, 5வது வசனம் இவ்விதமாய் சொல்கிறது. this is how Jesus prayed when He prayed to the Father. அவரிடத்தில் ஜெபிக்கும்போது இயேசு இவ்விதமாய் ஜெபித்தார். In John chapter number 17 and verse number 5, the scripture says, யோவான் 17வது அதிகாரம் 5வது வசனம். Jesus said, இயேசு கிறிஸ்து சொன்னார், and now, O Father, glorify thou me with thine own self, with the glory which I had with thee before the world began, before the world was. பிதாவே, உலகம் உண்டாகிறதற்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்திலே மகிமைப்படுத்தும். See, He chose us in Him from before the foundations of the world. உலகத்துக்கு முன்பாக அவருக்குள்ளே அவர் நம்மை தெரிந்தெடுத்தார். So if we have been chosen in Him, He was there before we were chosen in Him. நாம் அவருக்குள்ளே உலக தோற்றத்துக்கு முன்பாக தெரிந்தெடுப்பதற்கு முன்பாகவே அவர் அங்கே இருக்கிறார். Because if He is not there, we could not have been chosen in Him. அவர் அங்கே இல்லாவிட்டால் அவருக்குள்ளே நாம் தெரிந்தெடுக்கப்பட So Christ Jesus, when He prayed here, He said, எனவே இயேசு கிறிஸ்து இங்கே ஜெபிக்கும்போது சொல்கிறார், He said, Father, glorify me with your glory ஆண்டவரே, உம்முடைய மகிமையினாலே என்னை மகிமைப்படுத்தும். that I had with you before the world began. உலகம் உண்டாகிறதுக்கு முன்னே உம்மிடத்திலே நான் இருந்தது. Praise the name of the living God. When Christ Jesus lived His life as the Son of God, இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே தேவனுடைய குமாரனாய் வாழ்ந்த வாழ்க்கை. when He prayed this prayer as the Son of God to the Heavenly Father, பரலோக பிதாவிடத்திலே தேவனுடைய குமாரனாய் அவர் ஜெபித்த இந்த ஜெபம், He was living in the sinful flesh. அவர் இந்த பாவ மாம்சத்திலே வாழ்ந்தார். Because for you and me, ஏனென்றால் உங்களுக்காக to எனக்காக, die for your sins and my sins, உங்களுடைய பாவங்களுக்காக என்னுடைய பாவங்களுக்காக He came into this world in the likeness of the sinful flesh. அவர் பாவ மாம்சத்தின் சாயலாய் இந்த பூமிக்கு But வந்தார். at the same time, அதே நேரத்திலே He was God manifest in flesh. அவர் தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். At the same time, He was also the Son of God, living His life as an example for you and me. தேவனுடைய குமாரனாய் உங்களுக்கு எனக்கு மாதிரியை காண்பிக்கும்படியாய் இந்த And as He was living His life as the Son of God, தேவனுடைய குமாரனாய் இந்த பூமியிலே வாழ்ந்தபோது He was mindful of one thing in His life, அவர் தன்னுடைய வாழ்க்கையில ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் that He should attain the same kind of glory He had with Him from before the foundations of the world. தோற்றத்துக்கு முன்பாக பிதாவோடு இருந்தபோது இருந்த அதே மகிமையை தான் இருக்கப்பட வேண்டும் என்பதை மாத்திரம் சிந்தையிலே That is why He prayed this prayer. இந்த ஜெபத்தை Father, glorify me with the glory that I had with you before the world was. பிதாவே, உலகம் உண்டாகிறதுக்கு முன்பே உம்மிடத்திலே எனக்கு உண்டாயிருந்த அந்த மகிமையினாலே நீர் என்னை What was the glory He was talking about? அவர் என்னவித மகிமையை பற்றி He was talking about the glory of resurrection. அந்த உயிர்த்தெழுதலின் மகிமையை பற்றி Because the resurrected glory is the same glory that He had with Him from before the foundations of the world. உயிர்த்தெழுந்த அந்த மகிமைதான் அவர் உலக தோற்றத்துக்கு முன்பாக பிதாவோடு இருந்தபோது இந்த மகிமை. That's the pinnacle of the glory. அதுதான் மகிமையினுடைய உச்சக்கட்டம். That's the height of the glory. அதுதான் மகிமையினுடைய உயரம். And Jesus, when He lived His life as the Son of God on this earth, இந்த பூமியிலே இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரனாய் வாழ்ந்தபோது the Lord Jesus, He was very careful and He was very aware ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மிகவும் ஜாக்கிரதையாய் மிகவும் that கவனமாய் every day that He lived His life on this earth, இந்த பூமியிலே வாழ்ந்த ஒவ்வொரு நாளிலும் He must progress towards attaining that glory that He had with His Heavenly Father before the world was. உலகம் உண்டாகிறதுக்கு முன்பாக
பிதாவோடு இருந்த அந்த மகிமைக்கு ஒத்த மகிமை அடைய அவர் மிகவும் ஜாக்கிரதை உள்ளவராய் நினைவுள்ளவராய். So when our perfect example, நம்முடைய பரிபூர்ணமுள்ள மாதிரி our Lord Jesus Christ, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து who lived his life as the Son of God, அவர் தேவனுடைய குமாரனாய் இந்த பூமியிலே வாழ்ந்தவர். he showed us how we, his people, have to be mindful of our position in him before the world was. அவருடைய பிள்ளைகளாய் இந்த பூமியிலே நாம் வாழும்போது நாம் எப்படிப்பட்ட ஒரு ஸ்தானத்திலே நிலையிலே வாழ வேண்டும் என்கிற முன்மாதிரியை அவர் இந்த ஜெபத்திலே நமக்கு He காண்பிக்கிறார். prayed this prayer as the Son of God. அவர் தேவனுடைய குமாரனாய் இந்த ஜெபத்தை Though he was God manifest in flesh, he lived his life as the Son of God as an example for you and மாம்சத்தில் me. வெளிப்பட்ட தேவனாய் இருந்த போதும் இந்த பூமியிலே வந்தபோது பாவ மாம்சத்தின் சாயலாய் தேவனுடைய குமாரனாய் பரலோக பிதாவை நோக்கி ஏறெடுத்த ஜெபம் Have இது. you ever prayed this kind of prayer? இப்படிப்பட்டதான ஜெபத்தை என்னைக்காவது நீங்க செஞ்சிருக்கீங்களா? We prayed the kind of prayer that Shunammite woman prayed. அந்த சுனமியால் செய்தது போலதான் எப்பொழுதும் We say, Lord, you restore to me all your blessing, everything that rightfully belongs to me. ஆண்டவரே எனக்கு சேர வேண்டிய சரியான எல்லா ஆசீர்வாதத்தையும் எனக்கு திரும்ப கொடுத்துருங்க. Nothing wrong with that. அதுல எது தப்பு Yes, God has given us the right தேவன் அதை நமக்கு சரி to pray that prayer to restore back to us everything that belongs to us. நமக்கு சொந்தமான நாம் இழந்து போன எல்லாவற்றையும் நாம் திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டியது நியாயமான காரியம். But here our Lord Jesus, ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து when he prayed his prayer as the Son of God, தேவனுடைய குமாரனாய் அவர் பிதாவை நோக்கி ஜெபித்த he ஜெபம், said, Father, glorify me with your glory that I had with you before the world was. பிதாவே உலகம் உண்டாகிறதுக்கு முன்பாக உம்மிடத்தில் இருந்த அந்த மகிமையை எனக்கு இந்த நாளிலே What was he saying? என்ன சொல்லங்க முயற்சிக்கிறார்? Father, restore to me the glory that I had. நான் கொண்டிருந்த அந்த மகிமையை எனக்கு திரும்ப எனக்கு கொடுங்க. I was spotless and speckless, நான் எந்த ஒரு மாசுமறு அல்லாதவனாய் இருந்தேன். without blemish, without spot. எந்த ஒரு குற்றமும் இல்லை, எந்த ஒரு மாசும் இல்லை. But I have come into this world ஆனால் அந்த உலகத்துக்கு வந்தேன். because you have sent me நீங்க என்னை அனுப்பினீங்க. to do your will, உம்முடைய சித்தத்தை to செய்ய, fulfill your purpose, உம்முடைய நோக்கத்தை to நிறைவேற்ற, execute your plan. உம்முடைய திட்டத்தை நிறைவேற்ற. That's why I had to come in the sinful flesh அதனால்தான் அந்த பாவ மாம்சத்தின் சாயலில் இந்த to பூமிக்கு die வந்தேன். for the sins of the whole world. சர்வ லோகத்தின் பாவத்துக்காக மரிக்க வந்தேன். But I am not satisfied with this. ஆனால் அதோடு கூட நான் திருப்தி அடையல. I want the glory that I had with you from before the world was to be restored back to me. உலக தோற்றத்துக்கு முன்பாக பிதாவே நான் உம்மோடு கூட இருந்தபோது இருந்த அந்த மகிமை எனக்கு நீங்க திரும்ப தர That's வேண்டும். why Jesus, he did not attain that glory in one day. அந்த மகிமை அவர் ஒரே நாளில் அவர் பெற்றுக்கொண்டார். It was a process. அதுவும் ஒரு செயல்முறை. He had to go through a process of 33 and a half years in his life. தன்னுடைய வாழ்நாளில் 33 வருஷம் அவர் கடந்து போக வேண்டிய ஒரு Step by step he attained the glory. படிப்படியாக அந்த மகிமைக்கு It முன்னேறினார். was a progressive process. அது முன்னேறி செல்லக்கூடிய ஒரு செயல்முறை. Many times we want everything to be restored like this. எல்லா நேரத்திலும் நாம விரும்புகிறதெல்லாம் நம்ம இழந்து போன நமக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் ஒரே நொடியில நமக்கு One கிடைச்சிடும். moment we are in the plains, the next moment we want to sit in the pinnacle. ஒரு நேரம் நம்ம தரையில இருந்தோம்னா அடுத்த நேரம் நம்ம உச்சத்துல இருக்கணும். No, it doesn't happen like that. அப்படி நடக்க வாய்ப்பே கிடையாது. There is a step by step progress. அது படிப்படியாக கடந்து போகிற ஒரு செயல்முறை. That's what we see in the life of Christ. அத கிறிஸ்துவின் வாழ்க்கையில நாம் பார்க்கிறோம். He was born into this world. அவர் இந்த பூமியிலே பிறந்தார். He was not born in sin, அவர் பாவத்துல பிறக்கல. because the Bible says வேதம் சொல்கிறது he was not born out of the will of any man. எந்த மனுஷனுடைய சித்தத்திலும் அவர் பிறக்கல. His word made flesh. அவர் வார்த்தை மாம்சமான He தேவன். dwelt among us. அவர் நமக்குள்ளே வாசமாய் And he lived his life அவர் தன்னுடைய வாழ்க்கை வாழ்ந்தார். in the likeness of the sinful flesh. அந்த பாவ மாம்சத்தின் சாயலிலே வாழ்ந்தார். That's why everybody saw him like a normal person. எனவே மற்றவர்கள் எல்லாம் அவரை பார்க்கும்போது ஒரு சாதாரண நபரை போல Because of the extraordinary things he said and he did, they thought he has lost his mind. அப்படியே அவர் அதிகபட்சமாக இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை சொல்லும்போது செய்யும்போது அவர் தன்னுடைய புத்தியை இழந்தது போல எல்லாரும் பேசினார்கள். But there is something, a process that he had to go through in his life. தன்னுடைய வாழ்க்கையில அந்த பிதாவை இருந்த அந்த மகிமை அடைய அவர் கடந்து போக வேண்டிய He had to fulfill the will of the Father. பிதாவுடைய சித்தத்தை அவர் நிறைவேற்ற வேண்டியது. Each and every day. ஒவ்வொரு நாளிலும் He had to fulfill what the Father showed him. அவர் பிதா என்ன காண்பித்தாரோ அவைகள் எல்லாவற்றையும் செய்து He had to say what the Father wanted him to say. அவர் என்ன சொல்ல பிதா சொல்ல விரும்பினார்
சொன்னாரோ அதை இவர் சொல்ல He வேண்டும். had to do what the Father wanted him to do. என்ன பிதா செய்ய சொன்னாரோ அதை இவர் செய்ய வேண்டும். He has to suffer and die. அவர் பாடுபட்டு மரிக்க வேண்டும். He has to be dragged in the streets of Jerusalem. அவர் எருசலேம் வீதிகளிலே இழுத்துக் கொண்டு போகப்பட வேண்டும். He has to go through shame. அவர் அவமானத்துக்குள்ளே கடக்க He has to go through a lot of suffering. அநேக பாடுகளுக்குள்ளே அவர் கடந்து And he had to die and he had to be buried. அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட வேண்டும். If he would not have gone through all this process for 33 and a half years, 33 வருஷம் கழித்து இந்த காரியங்கள் எல்லாவற்றிலும் அவர் கடந்து he போகாவிட்டால் would not have attained the glory that he had with the Father before the world was. உலகம் உண்டாவதற்கு முன்பாக பிதாவினிடத்தில் இருந்த அந்த மகிமையை அவர் அடைய முடியாது. Praise the name of the living God. நாமத்துக்கே மகிமை. So we are the sons and daughters of எனவே God. தேவனுடைய குமாரராக குமாரத்திகளாக இருக்கிறோம். Christ is our example. கிறிஸ்துவே நம்முடைய மாதிரியாக He showed us how a son of God, a daughter of God had to live his life. குமாரன் தேவனுடைய குமாரத்தி எப்படி வாழ வேண்டும் என்கிற ஒரு மாதிரி அவர் நமக்கு நியமித்து வைத்திருக்கிறார். Christian life is not something we do certain things for some time and then we the next moment we go to heaven. கிறிஸ்தவ வாழ்க்கை நாம் வாழ்கிற இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஏதோ ஒரு சில கடமைகளை செய்துவிட்டு அதோடு கடந்து நாம் பரலோகத்துக்கு போகிற ஒரு காரியம் அல்ல. Not just be baptized and repent and go to church and read the Bible and pray, do some Christian duties. மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்று வேதம் வாசித்து ஜெபித்து ஆலயத்துக்கு சென்று சபைக்கு சென்று இப்படி சில கிறிஸ்தவ அந்த கடமைகளை செய்து நிறைவேற்றினால் மாத்திரம் போதாது. It's not just that. Yes, we need to do, but எல்லாத்தையும் நாம் செய்ய வேண்டியது but that's not everything to Christian life. ஆனா அதுவே முழுமையான கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. Of doing everything, our life must progress. நாம் செய்கிற ஒவ்வொரு இந்த கடமை நிமித்தமா நம்முடைய வாழ்க்கை முன்னேற்றத்தின் பாதையிலே must progress from faith to faith, as the scripture says. வேதவசனம் சொல்கிறது விசுவாசத்தின் மேல் விசுவாசம், from glory to glory, மகிமையின் மேல் மகிமை, from grace to grace, கிருபையின் மேல் கிருபை, each and every passing day. கடந்து போகிற ஒவ்வொரு நாளிலும் If a hill has 100 steps, ஒரு மலைக்கு 100 படிகள் இருக்கிறது என்றால் you cannot cross that in one step. ஒரே படியிலே நீங்க ஏறி போய்ட முடியாது. Not that one moment you are in the first step and the next moment you are in the 100th step. முதல் நொடியில நீங்க முதலாவது படியில அடுத்த நொடியில நீங்க 100வது படியிலும் போக முடியாது. You have to cross each and every step. ஒவ்வொரு படியும் நீங்கள் கடந்து போக வேண்டும். That's how our life is restored in Christ. நம்முடைய வாழ்க்கையும் கிறிஸ்துவுக்குள்ளே திரும்ப சீர்பொருந்துகிறது அப்படிதான். Praise the name of the living God. நாமத்துக்கே மகிமை. The life that we are living in Christ, கிறிஸ்துவுக்குள்ளே நாம் வாழ்கிற இந்த வாழ்க்கை, it is a life of restoration. அது சீர்பொருந்துகிற ஒரு வாழ்க்கை. Salvation is the work of restoration. அந்த ரட்சிப்பு தான் சீர்பொருந்தலுடைய கிரியா இருக்கிறது. Restoration towards what? எதுக்கு சீர்பொருந்துதல்? எதை நோக்கி? Restoration towards the original position that we had in him from before the foundations of the world. தோற்றத்துக்கு முன்பாக கிறிஸ்து இயேசுவுக்குள் நாம் என்ன ஸ்தானத்திலே என்ன நிலையில இருந்தோமோ அந்த நிலைக்கு நாம் போவதுதான் சீர்பொருந்துதல். That's the gospel. அதுதான் சுவிசேஷம். That's the gospel of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவுடைய சுவிசேஷம். That's what Paul says. அதைத்தான் பவுல் It is the power of God. அது தேவனுடைய வல்லமையாய் The இருக்கிறது. gospel of Jesus Christ is the power of God. இயேசு கிறிஸ்துவுடைய இந்த சுவிசேஷம் அது தேவனுடைய What வல்லமையாய் power இருக்கிறது. is that he is talking அது என்ன about? ஒரு வல்லமையாய்? It is the power to restore us back to that original position when we were chosen in him from before the foundations of the world. தெரிந்து கொள்ளப்பட்ட போது இருந்த அந்த உண்மையான நிலைமைக்கு நான் கொண்டு போவது. No other power can restore us. எந்த ஒரு வல்லமையும் அது செய்ய Only the power of God தேவனுடைய வல்லமை மாத்திரமே through the gospel of Jesus Christ இந்த சுவிசேஷத்தின் மூலமாக can restore us back to that original position that we had in him from before the foundation of the world. உலக தோற்றத்துக்கு முன்பாக அவரை நாம் தெரிந்தெடுத்த போது இருந்த அந்த நிலைமைக்கு நம்மை கொண்டு போய் சேர்த்தார். Lot of times அநேக நேரங்களிலே people limit the gospel. ஜனங்கள் சுவிசேஷத்தை ஒரு வரையறைக்கு உட்படுத்துகிறார்கள். When they talk about the gospel, they talk about sin and salvation. That's all. அவங்க சுவிசேஷம் எடுத்து பேச ஆரம்பிச்சாங்கன்னா ஒண்ணு பாவம், அதுக்கு அப்புறம் அதுக்கு பாவ நிவர்த்தி. I would even say that's wrong. அதுவும் தவறு இல்லை. The whole gospel is not just sin and salvation. அந்த முழு அந்த சுவிசேஷமும் வெறும் பாவமும் ரட்சிப்பும் மாத்திரமே. Sin and salvation is a part of the gospel. அந்த பாவமும் ரட்சிப்பும் சுவிசேஷத்தின் ஒரு பங்கு. Hundreds of years before, 100 வருடங்களுக்கு முன்பாக I think it's brother Martin Luther, he said the gospel has got 4 parts. மார்ட்டின் லூத்தர் என்று நினைக்கிறேன், அவர் சொன்னார் சுவிசேஷத்துக்கு 4 பகுதிகள் உண்டு. The gospel is just not sin
and salvation. அது வெறும் பாவத்திலிருந்து ரட்சிப்புல முடிகிறது இல்ல. Just saying sinner's prayer and baptized and be filled with the Spirit and do a few things. That's not the whole gospel. பாவி ஜெபித்து அவன் ரட்சிப்படைந்து ஞானஸ்நானம் பெற்று அதோடு முடிகிற ஒரு காரியம். The gospel predominantly has 4 parts. அந்த சுவிசேஷத்துக்கு 4 விதமான தலையாய ஒரு பகுதி இருக்கு. Do you know the first part of the gospel? அந்த சுவிசேஷத்தோட முதல் பகுதி என்ன? The first part of the gospel is understanding our original position. நம்முடைய உண்மையான ஸ்தானத்தை நாம் அறிந்து கொள்வதுதான் முதலாவது பகுதி. Creation is the first part of the gospel. சிருஷ்டிப்பு தான் சுவிசேஷத்தினுடைய முதல் பகுதி. The first part of the gospel is Genesis 1 and 2. அந்த சிருஷ்டிப்பு ஆதியாகமம் 1-2 வசனங்கள் தான் இந்த சுவிசேஷத்தினுடைய முதல் பகுதி. And the second part is அதனுடைய இரண்டாவது பகுதி how the creation fell. எப்படி அந்த சிருஷ்டிப்பு விழுந்து போனது. That second part talks about sin. பாவத்தை பற்றி சொல்கிறது இரண்டாவது பகுதி. It deals with the sin nature. அது பாவத்தன்மையோடு செயல்படுகிறது. How sin came and how sin marred the original standing of creation. எப்படி பாவம் பிரவேசித்தது, எப்படி அந்த பாவம் அந்த உண்மையான ஸ்தானத்தை அந்த நிலையை மாற்றினது என்பதாகும். And third part is salvation. சுவிசேஷத்தினுடைய மூன்றாவது பகுதி ரட்சிப்பு. Or in other words redemption. இன்னொரு வார்த்தையில் சொல்லனா மீட்பு. How Christ came to redeem this fallen world. இயேசு எப்படி இந்த விழுந்து போன உலகத்தை மீட்டெடுத்தார். And the fourth part is நான்காவது பகுதி how he is restoring everything back to the original place. தேவன் எல்லாவற்றையும் எப்படி மீண்டும் அந்த பழைய நிலைமைக்கு திரும்ப செய்கிறார். See, if you read the whole Bible, இந்த முழு வேதாகமத்தை actually we can call this as a book of restoration. நாம் இத சீர்படுத்தலின் புத்தகம் என்று சொல்லி நாம் அழைக்கிறோம். Because if you read the Bible, வேதத்தை நீங்கள் வாசிக்கும்போது it begins here on the top. அது முதல்ல உயரத்துல அந்த நிலையில் இருக்கு. God created the heavens and the earth. ஆண்டவர் தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். Then he recreated everything. அதன் பின்பாக எல்லாவற்றையும் மீண்டும் சிருஷ்டித்தார். There was darkness but he spoke light. அவர் இருள் இருந்தது, அவர் வார்த்தை பேசினார். Made night and day. அதன் பின்பாக இரவும் பகலும் உண்டாயிற்று. Created man in his image and his likeness. மனுஷனை தமது சாயலாக ரூபமாக சிருஷ்டித்தார். Man was just a carbon copy of God. தேவனை போன்ற அச்சடையாளம் உள்ளவன் தான் மனிதனாய் இருந்தான். He possessed all the power of God. தேவனுடைய எல்லா வல்லமைகளையும் அவன் பெற்றவனாய் இருந்தான். He possessed all the righteousness of God. தேவனுடைய நீதியை பெற்றவனாய் இருந்தான். He possessed all the nature of God. தேவனுடைய எல்லா தன்மைகளையும் கொண்டவனாய் இருந்தான். Just as God was righteous, he was righteous. எப்படி தேவன் நீதியுள்ளவர் அவரும் நீதியுள்ளவராய் Just as God was eternal, he was eternal. எப்படி தேவன் நித்தியமானவர் அதுபோல அவரும் நித்தியமானவராய் இருந்தார். Just as God has attributes, so also was the attributes of the man that he created. தேவனுக்குரிய தன்மைகள் காரியங்கள் இருந்தது, அதுபோல அவன் படைக்கப்பட்ட அந்த மனுஷனுக்குள்ளும் இருந்தது. Because he was created in his image and after his likeness. அவருடைய சாயலை போல அவருடைய ரூபத்தை போல அவன் சிருஷ்டிக்கப்பட்டார். That's why he had an equal standing with God. எனவே தேவனுக்கு சமமான ஒரு நிலையில நிற்கக்கூடியவனாய் இருந்தார். God came and visited him in the cool of the evening and communed with him. பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தேவன் தோட்டத்திலே வந்து அவனோடு கூட ஐக்கியப்பட்டவராய் இருந்தார். Just like we fellowship one on one and or have friendships, God was having a friendship and fellowship with the man and the woman that he created and formed. நாம் இந்த பூமியிலே ஒருவருக்கொருவர் சிநேகமாக ஐக்கியமாக இருக்கிறோமோ அதுபோல அந்த நாளிலே தேவன் தான் சிருஷ்டித்த மனிதனோடு பகலின் குளிர்ச்சியான வேளையிலே வந்து அவர் சிநேகித்தார், அவனோடு கூட. So when we read the first 2 chapters of the book of Genesis, ஆதியாகமத்தின் 2 அதிகாரங்களை முழுமையாய் வாசிக்கும்போது you find no blemish in it. அதுல எந்த ஒரு குறையுமே நான் பார்க்க முடியாது. You find no spot or speck in it. That's the original plan of God. அதுதான் தேவனுடைய உண்மையான பகுதி. But what happened from the beginning of chapter number 3? மூன்றாவது அதிகாரத்திலிருந்து என்ன ஆரம்பத்திலிருந்து The devil was trying to mar God's original plan. தேவனுடைய உண்மையான அந்த திட்டத்தை காரியத்தை மாற்ற அவன் பேச. That's from where the decline started. அங்கதான் அந்த சரிவானது ஆரம்பித்தது. From creation. அங்க சிருஷ்டிப்பிலிருந்து In the first 2 chapters of Genesis, முதல் 2 அதிகாரங்கள் ஆதியாகமத்திலே the decline has started. கொஞ்சம் கொஞ்சமா சரிவு ஆரம்பித்தது. But when Jesus came and did what he had to do for the redemption of man, அந்த மனுஷனுடைய மீட்புக்காக இயேசு கிறிஸ்து என்ன செய்ய வேண்டுமோ அதை அவர் செய்து நிறைவேற்றினார். after his death, burial and resurrection, அவருடைய மரணம் அடக்கம் உயிர்த்தெழுதலுக்கு முன்பாக everything slowly started to crawl back. கொஞ்சமா
நிச்சயமாக எல்லாம் ஒன்றும் ஒன்றாக வர ஆரம்பிக்கும். Redemption kick-started the work of restoration. எனவே அந்த மீட்பானது சீர்பொருந்துதலுக்காக வேலையை செய்ய ஆரம்பித்தது. And you read the last 2 chapters in the book of Revelation. வெளிப்படுத்தின விசேஷத்தின் கடைசி 2 அதிகாரங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா you can see God perfectly restoring even the heavens and the earth. அவர் வானத்தையும் பூமியையும் கூட மீண்டுமாய் அவர் சீர்பொருந்துகிறார். In the beginning God created the original plan. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அது ஆரம்பத்தில் That's what we read in the first 2 chapters of the Bible. அதுதான் முதல் 2 அதிகாரத்துல ஆதியாகமத்துல வாசிக்கிறோம். Then you start to read the last 2 chapters of the Bible. கடைசி 2 அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்துல வாசிக்கும்போது Pastor John says, I saw new heaven and the new earth. யோவான் சொல்கிறார், நான் அந்த புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். Why? He restored back everything. எல்லாவற்றையும் அவர் மீண்டுமாய் சீர்பொருந்தினார். Not only restored mankind, மனுக்குலத்தை மாத்திரம் but restored everything. எல்லாவற்றையும் அவர் திரும்ப புதுப்பிக்கிறார். And he restored it back to the original position. அவர் அந்த ஆரம்ப நிலைமைக்கு எப்படி இருந்ததோ அந்த நிலைமைக்கு எல்லாவற்றையும் அவர் Even the heavens and the earth he makes it anew. வானத்தையும் பூமியையும் கூட அவர் புதிதாக மாற்றினார். Praise the name of the living God. Bible is a book of restoration. எனவே வேதம் என்பது அது சீர்பொருந்தலின் புத்தகமாகும். If you have time, you just take time to read the first 2 chapters and the last 2 chapters in this Bible. உங்களுக்கு நேரம் கிடைக்குமானால் வேதத்தின் முதல் 2 அதிகாரங்களையும் கடைசி புத்தகமாக வெளிப்படுத்தின விசேஷத்தின் கடைசி 2 அதிகாரங்களையும் வாசித்து பாருங்கள். I'm sure everybody has a lot of time these days. இந்த நாட்களிலே எல்லாருக்கும் அதிக நேரம் இருக்கு என்று நான் நம்புகிறேன். You can read the first 2 chapters and the last 2 chapters alone. ஆதியாகமம் 1 2 வெளிப்படுத்தின கடைசி 2 அதிகாரம். He is perfectly restoring back. அவர் எல்லாவற்றையும் பூரணமாய் சீர்பொருந்தி இருக்கிறார். Bible is a book of restoration. எனவே வேதம் சீர்பொருந்தலின் புத்தகமாகும். God's work is the work of restoration. தேவனுடைய கிரியை அது சீர்பொருந்துதலின் கிரியை. It is a continuous work in our life. அது நம்முடைய வாழ்க்கையிலே தொடர்நிலையாய் செய்யப்பட வேண்டியது. In Philippians chapter number 2 and verse number 12, பிலிப்பியர்கள் 2வது அதிகாரம் 12வது வசனம். Apostle Paul writing to the saints in the church of the city of Philippi, he says, பிலிப்பி பட்டணத்தில் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு பவுல் he says, work out your own salvation in fear and trembling. பயத்தோடு நடுக்கத்தோடு உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்க. He says, work it out. அதுக்காக பிரயாசப்படுங்க. Do something about it. ஏதோ ஒரு காரியத்தை செய். You know, when people read this, ஜனங்க இத படிச்ச they உடனே think they need to do something on their own. சுயமா தாங்க ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாங்க. They have to do something special. அவங்க ஏதோ விசேஷமா செய்ய No, வேண்டாம். you don't do anything. நீங்க ஏதோ செய்ய வேண்டாம். The next verse, if you read, அடுத்த வசனம் the apostle writes and he says, அவர் அப்போஸ்தலன் எழுதி சொல்லுகிறார், for it is God which worketh in you both to will and to do of his good pleasure. தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். This is not our self work. இது நம்முடைய சுய கிரியை அல்ல. It is God's work in our life. தேவனுடைய கிரியை நம்முடைய வாழ்க்கைக்காக. Before the heavens and the earth can be restored, இந்த வானமும் பூமியும் சீர்பொருந்துவதற்கு முன்பாக our life in Christ today has been restored in him. உள்ளே நாம் வாழ்கிற வாழ்க்கை முதலாவது சீர்பொருந்தப்பட That's வேண்டும். the present restoration work that we need to focus on. இந்த நாளிலே நடைபெறக்கூடிய அந்த நிகழ்காலத்திலே சீர்பொருந்துகிற கிரியை அதுவாகும். And that restoration should be a work of restoration in all things. அது அந்த சீர்பொருந்துகிற கிரியை எல்லாவற்றிலும் இருக்க வேண்டும். That's what Jesus said. இயேசு கிறிஸ்து அதான் Elijah shall first come and he shall restore all things. எலியா வந்து முந்தி சீர்படுத்துவது மெய்தான். Before Jesus comes back, இயேசு கிறிஸ்து வருவதற்கு before he comes and appears in the clouds of glory, அவர் இந்த மகிமை மேகத்திலே வருவதற்கு there is a work of restoration in all things. எல்லாவற்றிலும் சீர்பொருந்தலின் கிரியை நடக்க வேண்டும். Our life must be restored in Christ in this present time as we are living. இந்த காலத்திலே நாம் வாழ்கிற இந்த வாழ்க்கையிலே நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக சீர்பொருந்த Who does that work? அந்த கிரியை It's God Almighty that does that work. சர்வவல்லமையுள்ள தேவனே நமக்குள்ளே But all that he is expecting of us is நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறது எல்லாம் we need to yield ourselves. நம்மை நாமே அவருக்கு என்று நாம் விட்டு We need to submit ourselves. நம்மை நாமே அவருக்கு அடிபணிய We need வேண்டும். to surrender நம்மை ourselves நாமே அவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். so that he can do what he wants to do in our life. என்னவெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில செய்ய விரும்புகிறாரோ அவைகளெல்லாம் அவர் செய்வார். Because if we allow him to work in our life, நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்யும்படியாய் நாம் அவரை if we let him take control of our life, நம்முடைய வாழ்க்கையின் காரியங்களை கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொள்ள if we let him take control of our hearts, நம்முடைய இருதயத்தின் காரியங்களை அவர் கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துக்கொள்ள if we let him take control of our minds, நம்முடைய சிந்தையை அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள our thoughts, நம்முடைய யோசனைகளை, our imaginations, நம்முடைய கற்பனைகளை, our habits, நம்முடைய பழக்கங்களை, our behavior, நம்முடைய நடத்தைகளை, our nature, நம்முடைய தன்மைகளை, our
character, நம்முடைய குணாதிசயங்களை, our every fiber of the being in Him, நம்முடைய சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு அளவையும் He will lead our life அவர் நம்முடைய வாழ்க்கை and work on நடத்துவார். our life நம்முடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கிரியை to செய்வார். restore everything in Him. அவருக்குள்ளே எல்லாவற்றையும் அவர் சீர்பொருத்த பண்ணுவார். Praise the name of the living God. That is the work of the Holy Spirit. அதுதான் பரிசுத்த ஆவியானவர் செய்கிற That's why கிரியை. Jesus said Elias shall first come. அதனாலதான் வேதவசனத்துல பார்த்தோம் எலியா வந்து சீர்படுத்துவது. What is he talking about? என்ன சொல்லுகிறார்? Is he talking about the Old Testament Elijah? அது பழைய ஏற்பாட்டு எலியாவை பற்றி Is he talking about the Old Testament Elijah that called fire from heaven? வானத்திலிருந்து அக்கினியை வர பண்ணின பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசி? No, here he is not talking about the personality of Elijah, அந்த எலியா என்கிற ஆள் தத்துவத்தை பற்றி இங்கே but he is சொல்லப்படுகிறது. talking about the spirit of Elijah. அந்த எலியாவுடைய ஆவியை பற்றி அங்கே அவர் What is the spirit of Elijah? எலியாவுடைய ஆவி என்ன From ஆவி? where did spirit of Elijah come? அந்த எலியாவுடைய ஆவி எங்கே இருந்து It did வந்தது? not come from the ground. அது பூமியிலிருந்து வந்ததல்ல. It did not come from hell. அது பாதாளத்திலிருந்து வந்தது. It did not come from grave. இல்ல, அது கல்லறையிலிருந்து The வந்தது. spirit of Elijah was the spirit of God. எலியாவுடைய ஆவி அது தேவனுடைய ஆவியாகும். It is the spirit of God that was working in the personality of Elijah. தேவனுடைய ஆவியானவர் எலியா என்கிற ஆள் தத்துவத்துக்குள் இருந்து கிரியை God's செய்கிறது. spirit was in Elijah the prophet. தேவனுடைய ஆவிதான் எலியாவுக்குள்ளே வாசம் Everything that Elijah did, எலியா செய்த ஒவ்வொரு it காரியமும் was the spirit of God doing through him. தேவனுடைய ஆவியானவர் அவனுக்குள் இருந்து It செய்த was the காரியம். presence of God that was speaking through தேவனுடைய him. பிரசன்னம் அவனுக்குள் இருந்து அவரை பேச So வைத்தது. Elias shall first come means, எனவே எலியா முந்தி வருவது மெய்தான் என்றால் it means the spirit of God தேவனுடைய ஆவியானவர் will work among his people நம்முடைய ஜனங்களுக்குள்ளே and கிரியை restore them in all அவர் things. எல்லா காரியங்களையும் சீர்படுத்த Not பண்ணுவார். in some things, கொஞ்சமல்ல, not even in most of the things, அதிகபட்சமான காரியங்கள் but in அல்ல, all things. எல்லா காரியங்களையும் That is சீர்படுத்துகிறது. what the scripture says. அதைத்தான் வேதம் It சொல்லுகிறது. is God which worketh in you, உங்களுக்குள்ள இருந்து கிரியை செய்கிற the தேவன் work of அந்த restoration, சீர்படுத்த கிரியை both to will and to do of his good pleasure. அது நன்மையாக சந்தோஷமாக செய்ய வேண்டிய ஒரு The கிரியை. scripture says, வேதவசனம் he சொல்லுகிறது. that started the good work in you, உங்களுக்குள்ளே நற்கிரியை ஆரம்பிக்கிற அவர் he shall perform it until the day of Jesus Christ. அவர் அந்த கிறிஸ்துவின் நாளிலே அதை செய்து நிறைவேற்றி But all we need to do is ஆனா நாம செய்ய வேண்டியதெல்லாம் have a meek attitude. நமக்குள்ளே ஒரு சாந்தமுள்ள ஒரு தன்மை We must know of the original position that we had in him from before the foundation of உலக the world. தோற்றத்துக்கு முன்பாக அவருக்குள்ளே நாம் கொண்டிருந்த உண்மையான ஸ்தானம் இன்னது என்பதை நாம் அறிந்து How we were in him. அவருக்குள்ளே நாம் எப்படி இருந்தோம்? Holy, righteous, without blemish, without spot. சுத்தமுள்ளவர்களாய், குற்றமில்லாதவர்களாய், மாசில்லாதவர்களாய், மறுவில்லாதவர்களாய். Yes, Jesus died for us. இயேசு கிறிஸ்து நமக்காக He மரித்தார். washed us and cleansed us. அவர் நம்மை கழுவி He சுத்திகரித்தார். made us righteous, அவர் நம்மை நீதிமான்களாக்கினார். sanctified us, justified நம்மை us. பரிசுத்தமாக்கினார். அவர் நம்மை But நீதிமான்களாக்கினார். now all of the work that he did must be revealed in our life. அவர் செய்த இந்த கிரியைகள் எல்லாம் நமக்குள்ளிருந்து வெளியே வரப்பட வேண்டும். That's why he not only justifies us, அதனாலதான் அவர் நம்மை நீதிமான்களாக்கினார். not only sanctifies us, நம்மை பரிசுத்தமாக்கினது மாத்திரமல்ல, but he also glorifies us. அவர் நம்மை மகிமைப்படுத்துகிறவருமாய் When he இருக்கிறார். glorifies us, how does he glorifies அவர் us? நம்மை மகிமைப்படுத்தும் போது எப்படி மகிமைப்படுத்துவார்? Just like Jesus prayed, இயேசு ஜெபித்தது Father, போல, glorify me பிதாவே, என்னை மகிமைப்படுத்தும். with your glory that I had with you before the world உலக began. தோற்றத்துக்கு முன்பாக, உலகம் உண்டாயிருப்பதற்கு முன்பாக உம்முடைய மகிமையில நான் இருந்தது போல If என்னை a மகிமைப்படுத்தும். personality that was word made flesh would pray such kind of prayer, மாம்சத்திலே வெளிப்பட்ட ஒரு ஆள் தத்துவம், ஒரு அப்படிப்பட்டதான ஒரு ஜெபத்தை அவர் how much ஏறெடுத்தார். more we need to be mindful of the fact that we need to be restored in Christ in all things. கிறிஸ்துவுக்குள்ளே எல்லா காரியத்திலும் நாம் சீர்படுத்தப்பட வேண்டும் என்கிற அந்த நினைவு நமக்கு எவ்வளவு அதிகமாக இருக்கப்பட வேண்டும். Praise the name of the living God. We need to yield ourselves. எனவே நம்மை நாமே அவருக்கு விட்டுக் We need to கொடுக்க submit வேண்டும். ourselves. நம்மை நாமே அவருக்கு நாம் We need to அர்ப்பணிக்க வேண்டும். surrender to him. அவருக்கென்று நம்மை ஒப்புக் கொடுக்க Now I've வேண்டும். already told you, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். there is no substitute for surrender in Christian life. கிறிஸ்தவ வாழ்க்கையில நமக்கு பதிலீடாக வேறு ஒருவர் ஒப்புக் கொடுக்கவோ அடிப்பணியவோ ஆள் கிடையாது. இந்த submission அதுக்கு என்ன சொல்றது, அந்த அர்ப்பணித்த வாழ்க்கைக்கு தேவனுக்கு முற்றிலுமாக டோட்டல் சரண்டர் டு காட், தேவனுக்கு முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிற அந்த வாழ்க்கைக்கு for that there is no அதுக்கு மாற்று இல்ல, பதிலீடு. அதுக்கு மாற்று there is no nothing
substitute, no alternate to that. அதற்கு பதிலாக வேறு ஒரு காரியமும் கிடையாது. Submission means we have to submit. அடிபணியணும்னா அர்ப்பணிக்கணும்னா நாம தான் செய்யணும். Many people think that is the most difficult part. அநேகர் என்ன நினைக்கிறாங்க அதுதான் இருக்கிறதே கடினமான பகுதி. But that is the most important thing. ஆனா அதுதான் மிக முக்கியமான பகுதி. Sometimes what we think is most difficult are most important. நாம் அதிக கடினம் என்று எதை நினைக்கிறோமோ அதுதான் அது அதிக But once we submit, ஒருமுறை நாம் அர்ப்பணித்து once we understand God taking the rule and reign over our life, தேவன் நம்முடைய வாழ்க்கையை அவரே ஆக்கிரமித்து அவரே நம்மை ஆளுகிறார் கட்டுப்பாட்டிலே வைத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொண்டோம். Once we taste the goodness of dancing to the tune of God, அந்த தேவனுடைய இசைக்கேற்ப நம்முடைய வாழ்க்கையை நாம் நடத்துகிற ஒரு ருசியை நாம் அறிந்து விட்டோம்னா the work of restoration becomes very easy. இந்த சீர்பொருந்துகிற கிரியை என்பது மிகவும் சுலபமாகிவிடும். Let's take a natural example to understand restoration. இயற்கையான ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம் சீர்பொருந்துதல். There are four things that are very important to restore anything. எந்த ஒரு காரியத்தையுமே சீர்பொருந்தணும் திரும்ப பெறணும்னா 4 காரியம் முக்கியமானது. Let's say for example, உதாரணத்துக்கு if we can understand a natural example, it's very easy to understand a spiritual இயற்கையான example. ஒரு உதாரணத்தை சொன்னா நம்ம அந்த வேதத்தின் காரியங்களை புரிந்து Natural examples will help us to understand the spiritual realities of our life. இயற்கையான இந்த உதாரணமானது ஆவிக்குரிய காரியங்களை புரிந்து கொள்ள நமக்கு உதவியாயிருக்கு. Let's say for example, somebody has an ancestral property. ஒருத்தருக்கு ஒரு பூர்வீக சொத்து ஒருத்தர் வைத்திருக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம். Let us say you are living in India. நீங்க இந்தியால வாழ்றீங்க. Let's say your ancestors many generations before, அநேக தலைமுறைகளுக்கு முன்பாக, let's say they lived in a different land. அவர்கள் ஒரு வித்தியாசமான ஒரு இடத்திலே வாழ்ந்தார்கள். They were very rich. அவர்கள் மிகவும் ஐஸ்வர்யவான்கள். And you come to know about it. நீங்க அத குறித்து அறிய ஆரம்பிச்சீங்க. They left a lot of properties. அநேக சொத்துக்களை அவர்கள் விட்டு போனதாக. You want to go and find it. நீங்க போய் அதை கண்டடையணும். What belongs to me? எனக்கு சொந்தமானது எது? My ancestors have left for me. என்னுடைய பூர்வ பிதாக்கள் அதை விட்டு போனது. And you go and see it. அதை நான் போய் பார்க்கணும். It has not been used for a long time. அது அதிக நாட்கள் உபயோகப்படுத்தப்படாமல் அப்படியே இருக்கிறது. It is deserted, marred and damaged. அது பாழான இடம் போல அது ஒன்றுமில்லாமல் குப்பையாய் All the property is full of bushes. எனவே எல்லா சொத்துக்கள் இடங்களும் ஒரு புதர் போல ஆகி போயிடுது. And the little structure there, a house, it has been broken. அந்த சிறிய வீடு போன்ற அந்த பகுதியும் அந்த உடைந்து போன holes in the roof. அந்த மேற்கூரையில ஓட்டை இருக்குது. Buildings are feeble. அந்த கட்டடம் எல்லாம் அசைந்து போகிற அளவுக்கு மெலிதாய் போயிடுச்சு. It's unlivable. இது வாழ தகுதி இல்லாத ஒரு இடமாயிற்று. It's a place that where you cannot live. அந்த இடம் உங்களால வாழ முடியாத ஒரு இடம். But if that has to become a livable place, அது ஒரு வாழக்கூடிய ஒரு தகுதியுள்ள இடமாய் மாற்றப்பட வேண்டுமானால் what has to be done? என்ன செய்யப்பட வேண்டும்? Restoration has to be done. அங்க சீர்பொருந்தல் நடக்க வேண்டும். It has to be restored back. அது மீண்டுமாய் அது பழைய நிலைக்கு திரும்ப வேண்டும். In normal terms we call these kind of things as renovation or repairing work. அதை நான் பழுது பார்க்கிறது நாம் என்று சொல்லுவோம். Cleaning and setting right things as to how it should be. அது முந்தி இருந்த அந்த தோற்றத்தை போல் அது எப்படி இருக்கப்பட வேண்டும் என்பதற்காக அதை சுத்திகரித்து கட்டுவித்து அதை மறுபடியும் புதிதாக்க வேண்டும். So you know it. நீங்க அறிந்து கொண்டீங்க. You know that your ancestors have left something for you. உங்களுடைய பூர்வ பிதாக்கள் அந்த இடத்துல அவிதமான ஒரு சொத்தை விட்டு போனது உங்களுக்கு நன்றாக தெரிகிறது பார்த்து. And you go and see that it is deserted, it's marred, it's been damaged, it's been broken, it's in an unlivable circumstance. தேடி போய் அடையாளம் கண்டுபிடித்து விட்டீர்கள். அது பார்ப்பதற்கு பாழான இடமாய் இருக்கிறது, இடிந்து போன கூரையாய் இருக்கிறது, வாழ தகுதி இல்லாத இடம். But if you want to make that a livable place, அதை வாழக்கூடிய ஒரு இடமாய் தகுதியுள்ள இடமாய் நீங்கள் மாற்ற வேண்டும். that has to become an acceptable place. அது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய ஒரு இடமாய் இருக்க வேண்டுமானால் that has to become a good place. அது ஒரு நல்ல இடமாய் மாற a right place. ஒரு சரியான இடமாக்கப்பட வேண்டுமானால் first of all முதலாவது you need to have a desire to restore it. அத திரும்ப சீர்படுத்தணும், அத பண்படுத்தணும், புதிதாக்கணும்ங்கற ஒரு வாஞ்ச ஆசை உங்களுக்கு உண்டாகணும். If you think like, oh, let it be like this, இது இப்படியே இருக்கட்டுமா, இத போய் if you don't show any interest in it, அதுல எந்த ஒரு சுவாரஸ்யம் காட்டாதீங்க, if you don't have a desire to renovate it, அதை பழுது பார்த்து சரிப்படுத்தி புதிதாக்குவதற்குரிய ஒரு விருப்பம் இல்லாமல் இருந்தால், show
some interest or some passion in renovating it. அதை புதிதாக்கவோ அதை பழுது பார்த்து சரிப்படுத்தவோ அதுல கொஞ்சம் நம்ம சுவாரஸ்யமா வாஞ்சையை காமிச்சாதான் Your whole life it will be like that only. நீங்க காட்டுனீங்கன்னா If you don't have that desire, அந்த வாஞ்சை இல்லாட்டினா the whole life that place will be deserted. உங்க வாழ்நாள் முழுவதும் அந்த இடம் அப்படியாக தான் இருக்கும். Deserted will be more deserted. அந்த பாழான இடம் இன்னும் பாழாகும். And it will be most deserted. அது அதிகபட்சமாக பாழாகி போய்விடும். It will be a place that will be that will put a frown in people's face. அத பார்த்தாலே ஜனங்க மூஞ்சில சுருக்கம் தான் வரும். அப்படி இருக்கும். Desire is very important. எனவே வாஞ்சை மிகவும் முக்கியமானது. And secondly, இரண்டாவதாக desire alone is not enough. வாஞ்சை மாத்திரம் போதாது. If a person has a desire to restore back something that has been marred and broken, அது பழுதான நிலைமையிலிருந்து மீண்டுமாய் புதுப்பிக்கப்பட்டு சீர்பொருந்த வேண்டுமானால் ஒரு it's good to have a desire. நல்ல ஒரு வாஞ்சை இருக்கு. Sometimes people think it's good to restore it. அது பழுது பார்ப்பது நல்லது என்று நினைப்பாங்க. It's good to renew it. அதை மீண்டுமாய் புதிதாக்குவது சரி என்று Good to clean that places. அதை சுத்தப்படுத்துவது சரி என்று நினைப்பாங்க. Take all the bushes away. எல்லா அந்த புஷ் எல்லாத்தையும் எடுத்து விட்டு Make it in an orderly fashion. அதை சரியான ஒழுங்கு கிரமமாக்கி Renovate it, renew it. அதை பழுதாக்கி அதை புதிதாக்கி Paint it, plaster it. அதை வர்ணம் பூசி அதுக்கு ஒட்டி Make all the repairs that has to be done. செய்ய வேண்டிய பழுதெல்லாம் சரி பார்த்து Sometimes people desire, சிலருக்கு சில நேரத்தில் அந்த வாஞ்சை உண்டாகும். but the desire stays at desire level only. அந்த வாஞ்சை நிலையிலே நின்று போயிடும். Desire must progress as a decision. அந்த வாஞ்சை என்பது ஒரு தீர்மானம் என்கிற ஒரு நிலைமைக்கு முன்னேற வேண்டும். See, we desire a lot of things. நாம் அநேக காரியங்களை வாஞ்சிக்கிறோம். But we decide on all the things that we desire. நாம் அந்த வாஞ்சிக்கிற எல்லா காரியத்தையும் நமக்கு தீர்மானிக்கிறோம். No, we don't do it. நாம் அப்படி செய்கிறது We இல்ல. make judgments. நமக்கு நிதானிக்கிறோம். And we pick and choose from the desires. காரியங்களை அந்த வாஞ்சையில இது நல்லா இருக்கு அது நல்லா இருக்கு. And then take a decision. அதன் பின்பாக தீர்மானம் How to implement this. அதை எப்படி நம்ம How செயல்படுத்துவது. to go about this. அதனோட எப்படி How கடந்து to போவது. execute this. அதை எப்படி நாம் செய்து So a person எனவே ஒரு நபர் who has an ancestral property தன்னுடைய பூர்வ பிதாக்களுடைய that is marred and broken and damaged and deserted, அது பழுதாகி அது பாழாய் போய் இருக்கிறார். first of all he must have a passion and likeness and interest, a desire to renovate it. முதல்ல அவனுக்கு அந்த சொத்து மேல பூர்வத்துல வச்சிருக்க சொத்து மேல ஒரு ஆசை ஒரு வாஞ்சை அதை பழுது பண்ணணும் சீர்படுத்தணும்ங்கிறது உண்டாகும். He must understand that belongs to me. அது எனக்கு சொந்தமானது என்கிற My ancestors, they did not live for my neighbors. என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரருக்காக என்னுடைய பூர்வத்தார் They didn't leave it for my friends. அவங்க என்னுடைய சிநேகிதருக்காக அதை They விட்டு didn't விடல. leave it for my other relatives. இல்ல மற்ற உறவுக்காரங்களுக்காக அதை விட்டு வைக்கல. It's for me. எனக்காக மாத்திரமே. Once he understands that, ஒரு முறை அவிதமாய் புரிந்து he கொண்டான். develops a passion. அவன் தன்னுடைய வாஞ்சையை He அதிகரித்து develops an interest. அதுல ஒரு சுவாரஸ்யம் He காட்டுவான். has a desire. அவனுக்கு அதிலே வாஞ்சை உண்டாகும். Oh, this place must come to its original fashion. இந்த இடம் இப்படி பாழாய் போய் இருக்கிறது இது மீண்டும் பழைய நிலைக்கு ஒரிஜினல் நிலைக்கு This வரணும். unlivable place must be renovated to a livable place. வாழ முடியாதபடி இருக்கிற இந்த இடம் பழுது பார்க்கப்பட்டது வாழக்கூடிய இடமாய் This deserted place must be renovated to become a glorious place. இந்த பாழாய் போன இடம் அது பழுது பார்த்து சரி செய்து அது மகிமையுள்ள ஒரு இடமாய் This place that looks like a pauper's place must be turned into a palace. இது ஒரு ஓட்டாண்டியா இருக்கிற ஒரு மோசமான ஒரு நிலைமையா இருக்க இந்த இடத்தை ஒரு அரண்மனை போல புதுப்பிக்கப்பட வேண்டும். Praise the name of the living God. But he must never have the desire at the desire level itself. அந்த வாஞ்சை உடையவன் அந்த வாஞ்சை என்ற நிலையிலே அந்த நிலையிலே நின்று விட கூடாது. He must take the decision. அடுத்த ஒரு தீர்மானத்துக்குள்ள அவன் கடந்து போகணும். He must take a decision to restore it. அதை சீர்பொருந்த பண்ண வேண்டும் என்கிற தீர்மானத்தை Okay, I am going to start from this day. இந்த நாளிலிருந்து நாம் இதை ஆரம்பிக்கலாம். Or I am going to start it from this month and or this year. இந்த மாசத்துல இல்ல இந்த வருஷத்துல நான் இந்த நாளிலே He must take a decision. இப்படியாக ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். Decision is very important. தீர்மானம் மிகவும் முக்கியம். Many times people have many things in their life on the desire level only. அநேக நேரங்களிலே ஜனங்கள் எல்லாம் அந்த வாஞ்சை என்ற நிலையிலே நின்று விடுகிறார்கள். The desire level must elevate into a decision level. அந்த வாஞ்சை என்கிற நிலையில இருந்து அது தீர்மானம் என்கிற நிலைக்கு முன்னேற வேண்டும். And thirdly, மூன்றாவதாக after the decision has been taken, இப்பொழுது தீர்மானம் எடுக்கப்பட்டது. okay, from this time, இந்த நேரம் முதல் within this duration, இந்த கால அளவுக்குள்ளே this work has to be done. இந்த வேலைகள் செய்து முடிக்கப்பட வேண்டும்.
After that, அதன் பின்பாக the details have to be worked out. அங்கே இருக்கிற விளக்கங்கள் எல்லாம் ஒவ்வொன்றா மாற்ற வேண்டும். How we are going to restore it? இதை எப்படி நம்ம சீர்படுத்துறது? Details have to be worked out. அங்கே செய்ய வேண்டிய அந்த வேலைகளை குறித்த காரியங்கள் She எல்லாம் started with the desire. வாஞ்சையில ஆரம்பிக்குது. Then the decision has been taken. அதன் பின்பாக அது தீர்மானத்துக்கு வருகிறது. After the decision is taken, தீர்மானம் எடுத்த பின்பு then the planning goes to work. அங்கே திட்டமிடுதல் ஆகிறது. How to restore this? இதை எப்படி ஆரம்பித்து எப்படி எங்க முடிக்கிறது? Do we have enough budget to restore it? இதெல்லாத்தையும் சீர்படுத்துவதற்கு போதுமான பண வசதி Shall we partially restore it? இல்ல ஒரு பகுதி மட்டும் செய்வோமா? Shall we restore only the front portion of it? இல்ல அந்த முன்பகுதி மாத்திரம் நம்ம சீர்படுத்தினா Or shall we restore the back portion of it? இல்ல அந்த பின்பகுதியை மாத்திரம் சரி பார்த்தா Or the side portions of it? இல்ல இந்த பக்கத்து பகுதி மாத்திரம் What has to be done first? முதலாவது எது செய்யப்பட வேண்டும்? Second, what has to be done? இரண்டாவது எது செய்யப்பட வேண்டும்? Third, what has to be மூன்றாவது done? எது செய்யப்பட வேண்டும்? The work is now being sequenced. இப்படி அந்த செய்ய வேண்டிய வேலையானது ஒன்றன் பின் First few weeks this has to be done. முதல்ல சில வாரம் இவைகளெல்லாம் செய்ய For வேண்டும். this people has to be approached. இந்த ஜனங்களை போய் இதற்காக அணுக வேண்டும். Secondly, this process has to be done. இரண்டாவது இந்த காரியம் For செய்யப்பட that, வேண்டும். the second group has to be இந்த dealt காரியம் with. செய்வதற்கு இந்த பிரிவினரை போய் See, சந்திக்க work வேண்டும். out the details. இப்படி நாம் அந்த வேலையினுடைய காரியங்கள் விளக்கத்துக்குள்ளே போறோம். Start with the desire. வாஞ்சையில ஆரம்பித்து Then it goes on to decision. அது தீர்மானத்துக்குள்ளே கடந்து போய் Thirdly, we work out the details. மூன்றாவது அதற்குரிய காரியங்கள் எல்லாம் எப்படி செய்யப்பட வேண்டும் என்கிற விளக்கத்துக்குள்ளே போய் Fourthly, after everything is planned, நாலாவது எல்லாவற்றையும் திட்டமிட்டு after you have the blueprint for the restoration, அந்த சீர்படுத்துவதற்குரிய ப்ளூ பிரிண்ட் எடுத்துவிட்டு what do you need to do? என்ன செய்ய Very வேண்டும்? simple, you start to do it. நீ ஆரம்பித்து வேலையை செய்ய வேண்டும். You start to execute that plan. அந்த நீங்கள் திட்டமிட்ட காரியத்தை Execute everything that you have already worked out in detail. நீங்கள் ஏற்கனவே செயல்படுத்த நினைத்த காரியங்கள் எல்லாவற்றையும் And you திட்டமிட்டாச்சு. keep doing it and doing it and doing it and doing it until the work becomes complete. அந்த That is very வேலை important. நிறைவேறும் வரைக்கும் முழுமை அடையும் வரைக்குமா வேலை நடந்து கொண்டே இருக்கப்பட You don't வேண்டும். stop it halfway. பாதியிலே நிறுத்தக்கூடாது. Whatever you have planned it, you are going to fully execute it. நீங்கள் எந்த அளவு திட்டமிட்டீங்களோ அந்த திட்டமிடுதல் எல்லாம் முழுமையாக நிறைவேற்றி முடிக்கப்பட வேண்டும். That's very important. அதுதான் மிகவும் முக்கியம். Once it is finished, ஒரு முறை அது முடிந்ததென்றால் then it regains its original glory. அது மீண்டுமாய் அந்த பழைய இருந்த முந்தின மகிமைக்கு ஏற்பமாக. This is just a natural example that I am giving you. நான் சொன்னது உங்களுக்கு இயற்கையான ஒரு உதாரணம். But you apply this four things இந்த நாலு காரியங்களையுமே நீங்கள் in the life that you are living in Christ. கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்கிற வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் If the Lord Jesus Christ has to do the work of restoration in our life, நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே கிறிஸ்து இயேசுவானவர் அந்த சீர்படுத்தல் கிரியையை ஆரம்பிக்கப்பட வேண்டும். restore our life to the original glory that we had in Him when we were chosen in Him from before the foundation of the world. உலகத்துக்கு முன்பாக அவருக்குள்ளே நாம் முன்னறிந்து தெரிந்து கொண்ட போது இருந்த அந்த மகிமை. First of all, it is very important that we need to have a desire. முதலாவது நமக்கு வாஞ்சை உண்டாயிருக்க வேண்டும். We desire for a lot of things in this material world. உலகத்துல நாம் अनेक காரியங்களை குறித்து வாஞ்சை உள்ளவர்களாய் We desire a material house. अनेक வீடுகளை குறித்த வாஞ்சை இருக்கு. We desire to be educated in a certain way. நாம் ஒரு குறிப்பிட்ட வகையிலே படிப்பு நிறைவேற்றி முடிக்க We desire to start a business. ஒரு வியாபாரத்தை ஆரம்பிக்க We desire to join a job. ஒரு வேலையில செய்ய We desire to earn such an amount of money in our life. குறிப்பிட்ட அளவு சம்பாத்தியம் பண்ண வேண்டும் என்று சொல்லி நாம் வாஞ்சிக்கிறோம். Even though we start to earn a little, கொஞ்சமாய் நாம் சம்பாதிக்கும் போது as we progress in our career, நம்முடைய வாழ்க்கையின் காரியங்களிலே நாம் கடந்து we aspire to see that our earnings increase. நம்முடைய ஊதியம் நம்முடைய சம்பாத்தியம் இன்னும் அதிகரிக்கப்பட வேண்டும். Nobody likes to live at the same level. அதே நிலையில் ஆரம்ப நிலையிலே இருக்க. Though you might get a little, கொஞ்சம் உங்களுக்கு கிடைக்கும். you desire for more. இன்னும் அதிகத்துக்கு நீங்கள் You desire for more education. அதிக படிப்புக்கு வாஞ்சி. You desire for more money. இன்னும் அதிகமான பணத்தை You desire for a lot of things. அநேக காரியங்களை குறித்த But வாஞ்சை. why do people don't have the desire in godly things? ஆனா தேவனுக்குரிய
காரியங்களுக்கு வரும்போது ஏன் அவர்களுக்கு But if we are God's people, தேவனுடைய பிள்ளைகளானா, if we are truly the sons and daughters of God, தேவனுடைய குமாரர் குமார்த்திகளானா, it doesn't matter whether we aspire for any other thing. நாம் எந்த ஒரு மற்ற காரியத்தை வாஞ்சிப்பதை It's very important that we aspire to be restored in the things that are of God. தேவனுடைய காரியங்கள் சீர்பொருந்த பண்ணுகிறதிலே நமக்கு வாஞ்சி. If we focus on this first, நம்முடைய கவனம் வைக்கும், like the scripture says, seek ye the kingdom of God first, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள் என்று சொன்னது போல, then we can prosper and elevate and flourish in everything else. அப்போது நாம் எல்லாவற்றிலுமே நாம் வாழ்ந்து சுகமாக இருக்க முடியும். What did Apostle John write in his epistle? அப்போஸ்தலன் ஜான் தன்னுடைய நிருபத்திலே என்ன எழுதுகிறார்? He said, and thou shalt prosper and be in health, even as your soul prospers. உன் ஆத்துமா வாழ்கிறது போது நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகித்திருக்க வேண்டும் என்று சொல்கிறார். If God has to restore back everything that belongs to us, நமக்கு சொந்தமான எல்லாவற்றையும் தேவன் நமக்கு திரும்ப கொடுக்க வேண்டும், அளிக்க வேண்டும் என்று விரும்புவார். it is restored back in a chosen of God's life in proportion to how much his life is restored in him. அவருக்குள்ளே நம்முடைய வாழ்க்கையானது எந்த அளவுக்கு அது சீர்பொருந்த நிலைமைக்கு வர வேண்டும். Praise the name of the living God. நாமத்துக்கே மகிமை. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவனுடைய வாழ்க்கை எந்த அளவில் அவருக்குள் சீர்பொருந்துகிறதோ அந்த ப்ரொபோர்ஷனுக்கு என்ன சொல்றது, அந்த அளவின்படி நமக்கென்று நியமிக்கப்பட்ட அனைத்து மீட்பின் நன்மைகளை தேவன் நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்றாரு? He is restoring back in our life. நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்த செய்கிறார். Praise the name of the living God. Desire is very important. எனவே வாஞ்சை மிகவும் முக்கியம். As we aspire a lot of things in our life, நம்முடைய வாழ்க்கையில அநேக காரியங்களை குறித்த we desire a lot of things in our life. நம்முடைய வாழ்க்கையில அநேக காரியங்களை குறித்த ஒரு வாஞ்சை. As you are in this lockdown mode, இந்த லாக்டவுன் காலத்துல just take a pen and paper ஒரு பேனா பேப்பர் எடுத்தீங்கன்னா and write down all the desires you have in your life. உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற வாஞ்சையெல்லாம் நீங்க எழுத ஆரம்பிச்சீங்க. Desire 1, desire 2. 1 2 ன்னு போயிட்டு இருந்தது. And then after you finish the list, அந்த லிஸ்ட்டை நீங்க முடித்த பின்பு just look at what is in number 1. ஒன்னாவது நம்பர்ல என்ன இருக்கு அதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். Is it concerning our life in Christ? அது கிறிஸ்துவுக்குள்ளே நாம் வாழ்கிற வாழ்க்கை. Do we want to be restored in the life that we are living in Christ? அவருக்குள்ளே வாழ்கிற இந்த வாழ்க்கையிலே நாம் சீர்பொருந்த வேண்டும் என்று விரும்பி Do we have that same kind of likeness that our Lord Jesus Christ had when he lived his life on this earth as the Son of God and showed us the example? நமக்கு முன்மாதிரியாய் வாழ்ந்து காட்டி போன ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அதே சாயலுக்கு ஒப்பான சாயலை அடைய வேண்டும் என்கிற அந்த வாஞ்சை நமக்கு. Only if we have that desire we can pray like he prayed. அந்த வாஞ்சை முதலாவது இருந்தாதான் ஜெபம் வாயில வரும். What is the priority of our life? நம்முடைய வாழ்க்கையிலே முதன்மையான காரியம். What is on the top of the list? நம்முடைய பட்டியலில் எது முதன்மையாக இருக்கிறது? If we desire to be restored in Christ to the same glory that we had with him from before the foundations of the world, then everything will fall in place, my brothers and sisters. That's why the scripture says, seek ye first the kingdom of God and his righteousness, and then all of these things shall be added unto you. David, the man of God, he said once, as the heart panteth after the water brooks, so panteth my soul after you, O God. My soul thirsteth for God. When will I come and appear before God? Moses, the man of God, once said, when he was alone with God, he said, Lord, show me your glory. He didn't ask for God to use him with more power. He didn't ask for God to elevate him. Or he did not grudge and complain about the nuisance of the people. He did not say, Lord, everyone that rises up against me, you destroy them. Help me to function in your ministry with more
more power. இன்னும் அதிக வல்லமையோடு உம்முடைய ஊழியத்தில் நான் வேலை செய்ய எனக்கு உதவி செய்யும் என்று Deep சொல்லுகிறார். down inside his heart, அவன் தன்னுடைய இருதயத்தின் ஆழத்தில் he wants to see God. தேவனை காண வேண்டும். He wanted to behold his glory. அவருடைய மகிமையை காண அவன் விரும்பினான். Even David, the servant of God, தாவீது தேவனுடைய who ஊழியக்காரன், started his life as a shepherd boy, ஆட்டு மேய்ப்பனாய் தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்தார். finally ended up sitting on the throne. அவன் இறுதியிலே ராஜாவாய் He said, my heart panteth after the water brooks, என்னுடைய ஆத்துமா as the heart panteth after the water brooks. நீரோடைகளை வாஞ்சிக்கிறது போல என்னுடைய ஆத்துமா தேவனை Lord, my soul pants after you. என் ஆத்துமா உம்மையே வாஞ்சித்துக் I am longing for when will I come and behold your presence. எப்பொழுதும் உம்முடைய சன்னதியிலே வந்து நிற்பேன் என்று ஆத்துமா தாகமாய் இருக்கிறது. Desire. அந்த வாஞ்சை. That's very important. அது மிகவும் முக்கியமானது. Even in the life of David, தாவீதுடைய வாழ்க்கையிலும் கூட when the Lord gave him rest from all the wars, அவனுடைய on all sides from his enemies, அவனுடைய எதிராளிகள் சுற்றி இருந்த எல்லாரோடும் எந்த ஒரு போரும் இல்லாமல் அமைதலான போது, David was a bloody man. அவன் ஒரு இரத்த சிந்தப்பட்ட ஒரு மனுஷன். That's why even the Lord did not allow him to build the temple, though he had a desire for it. அவன் ஆண்டவருக்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்ற வாஞ்சை உடையவனாய் இருந்த போதும் தேவன் அவனுக்கு அனுமதி கொடுக்கல. From the time the people said what Saul killed or thousands and David the 10,000s. எப்பொழுது தாவீது கொண்டது 10,000 சவுல் கொண்டது 1000 என்று ஜனங்கள் அவனை குறித்து பாட From the time he won over Goliath, அந்த கோலியாத்தின் மீது அவன் ஜெயம் பெற்ற பின்பு, he was a little boy at that time. அந்த நேரத்தில் அவன் ஒரு சிறு பையனாய் இருந்தான். He was running after his life. அவன் தன்னுடைய ஜீவனுக்காக ஓடிக்கொண்டே இருந்தான். The king of his nation அந்த தேசத்தினுடைய ராஜா is after his life. அவனுடைய ஜீவனுக்கு பின்னாடி David was a little boy. தாவீது சிறுவனாய் An ordinary citizen. அவன் ஒரு சாதாரண குடிமகன். He is not the leader of opposition like we have today in our இந்த politics. நாளிலே நம்முடைய அரசியலிலே இருக்கிறது போல எதிர்க்கட்சியாக அவன் காணப்படல. If he is a leader of opposition, then all the people will come and support him. எதிர்க்கட்சி தலைவனாய் இருந்தா மற்ற ஜனங்கள் எல்லாம் அவனை சேர்ந்தவர்கள் அவனுக்கு வந்து He was just a lone man. அவன் ஒரு தனிப்பட்ட ஒரு சிறு மனிதன். Just think about how much of weight, how much of suffering, how much of tension, how much of agony he could have carried all of his life. அவனுடைய வாழ்க்கை முழுவதுமாய் எவ்வளவாய் பாடுகளை, துயரங்களை, வியாகுலங்களை அவன் அனுபவித்திருப்பான் என்று சொல்லி கொஞ்சம் running after his life. அவன் தன் ஜீவனுக்காக அவன் ஓடிக்கொண்டே இருந்தான். Because the king was chasing after his life. ராஜா அவனை துரத்திக் கொண்டே வந்தான். Finally when he became the king, அவன் ராஜாவான பிறகு he had to fight the battles. அவன் அந்த போராட்டங்களை He has to fight against the Philistines. அந்த பெலிஸ்தருக்கு விரோதமாய் He has to fight against a lot of enemies. அநேக எதிராளிகளோடு அவன் போரிட்டான். Finally there came a time. இறுதியாக ஒரு நேரம் வந்தது. The Lord gave him rest on all sides. அவனுக்கு எல்லா பக்கத்திலிருந்தும் இருந்து அமைதலை No இளைப்பாறுதலை wars, கொடுத்தார். no rumors of wars. எந்த யுத்தமோ யுத்தத்தோட செய்தியும் அவன் கேள்விப்படல. அமைதி சமாதானமாய் இருந்தான். What would a king do? அப்ப ராஜா என்ன செய்திருக்க கூடும்? If there was a king like David, தாவீதை போல ஒரு ராஜா இருந்தான். from the time he was a little boy, he was running after his life. Then when he became king, he had to fight a lot of battles. And finally, a time of peace and rest comes. ஆட்டு மேய்ப்பனாய் வாழ்க்கை ஆரம்பித்து அரசாங்கத்திலே சிம்மாசனத்திலே ராஜாவாக உட்கார்ந்து அநேக யுத்தங்களை நடப்பித்து எல்லாம் ஓய்ந்து அவன் அமைதலாய் இருந்த போது If என்ன there was a king today, he would take his family and go on a vacation for 1 month. இப்ப இருக்கிற ஒரு ராஜாவா இருந்தா என்ன பண்ணிருப்பான்? விடுமுறை எடுத்துக்கொண்டு அவன் But what did David do? ஆனா தாவீது செய்தது என்ன? In 1 Chronicles chapter number 17, 1 நாளாகமம் 17வது அதிகாரம் and in verse number 1, David sat in his house. David sat in his house. தாவீது தன் வீட்டில உட்கார்ந்திருந்தான். And what did he say? என்ன சொன்னான்? He did not call the prophet and say, prophet, தீர்க்கதரிசி அழைத்து அவன் என்ன சொன்னான்? you better pray that everything should go on smooth because I am going to take 1 month vacation. நீங்க எல்லாத்தையும் பொறுப்பெடுத்து பாத்துக்கங்கப்பா, எல்லாம் சமாதானமா இருக்கு. He said, I dwell in a house of cedars. நான் கேதுரு மர பலகைக்குள்ள இருக்கிற வீட்டில நான் வாசம். But the ark of the covenant of the Lord remaineth under the curtains. ஆனா இப்பொழுது கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியே திரைக்குள்ள இருக்கிறது. Look at the desire that this man had. இந்த மனுஷன் கொண்டிருக்கிற ஒரு வாஞ்சையை பாருங்க. He doesn't want to take rest. அவனுக்கு உழைப்பெடுக்க He was looking at something that has been damaged in his kingdom. தன்னுடைய ராஜ்யத்திலே
எவையெல்லாம் பழுதாய் இருக்கிறது Says, என்பதை I அறிவார். live in a palatial home. நான் கேதுரு மர வீட்டிலே வாசம் I பண்ணுகிறேன். live in a house of cedars. நான் கேதுரு மர வீட்டுக்குள்ளே வாசமாய் I இருக்கிறேன். live a luxurious life. நான் ஒரு உயர்ந்த வசதியுள்ள வாழ்க்கை வாழ்கிறேன். But the ark of the covenant, கர்த்தருடைய உடன்படிக்கை the பெட்டியோ, ark of God, தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியோ, the ark on which the presence of God rests, தேவனுடைய பிரசன்னம் வந்து தங்குகிற கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியோ, it remains under the அது curtains. திரைகளுக்கு கீழாய் இருக்கிறது. And he developed a desire to construct a temple for God. அந்த நேரத்திலே தேவனுக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கிற வாஞ்சை அவனுடைய இருதயத்திலே எழும்பிற்று. Praise the name of the living God. நாமத்துக்கே மகிமை. Do we have the desire? நமக்கு அப்படிப்பட்டதான ஒரு வாஞ்சை உண்டாயிருக்கிறது. What is the ark of the covenant today? இந்த நாளிலே கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி என்பது எது? The ark of the covenant is the word of God. தேவனுடைய வார்த்தை தான் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி. And where do we carry this ark of God? இந்த கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை நம்ம எங்கே சுமந்து போகிறோம்? Not in our shelf, நம்முடைய ஷெல்ஃப்ல இல்ல, not under the arms, நம்முடைய கை கரங்களுக்கு கீழ அல்ல, not in our bag. நம்முடைய பையில் அல்ல. We carry this word in our heart இதை நம்முடைய இருதயத்திலே சுமக்க வேண்டும். because we are the temple of the living God. நாமே ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் Yes, once upon a time the Spirit of God moved in the face of the waters. ஒருமுறை தேவனுடைய ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடிக் கொண்டிருந்தார். For a little time the Spirit of God dwelt inside Adam. கொஞ்ச காலம் ஆதாமுக்குள்ளே தேவனுடைய ஆவியானவர் வாசமாயிருந்தார். And then he dwelt in the tabernacle. அதன் பின்பாக ஆசரிப்பு கூடாரத்திலே வாசமானார். When the tabernacle was dismantled, அந்த ஆசரிப்பு கூடாரம் நீக்கப்பட்ட பின்பு the ark was taken hither and thither. அந்த உடன்படிக்கை பெட்டியானது இங்கேயும் அங்கேயுமாய் அலைவுபட்டு And கொண்டிருந்தது. finally David says, I want to build a temple for God. தாவீது சொல்கிறான், தேவனுக்காக நான் ஒரு ஆலயத்தை And even that temple was destroyed. அந்த ஆலயமும் அழிந்து போன பின்பு Jesus, our Lord Jesus said, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து destroy சொல்கிறார், this temple, I will build it in 3 days. ஆலயத்தை இடித்து போடுங்க, அதை 3 நாளைக்குள்ளே நான் I am going to build a different temple நான் வித்தியாசமான ஒரு ஆலயத்தை between my death and my resurrection. மரணம் அடக்கம் உயிர்த்தெழுதல் I am going to build a temple, நான் ஒரு ஆலயத்தை கட்ட a temple that is not made with hands, அது கைகளினாலே கட்டப்பட்டது அல்ல, a temple that is not a material temple. அது பொருள்களினாலே கட்டப்பட்ட And ஆலயம் that அல்ல. temple is the hearts of my people. அது என்னுடைய ஜனத்தினுடைய இருதயமாகிய ஆலயம். That's why when my Lord Jesus Christ died on the cross of Calvary, கல்வாரி சிலுவையிலே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்தபோது the word of the Lord says, அவருடைய வார்த்தை சொல்கிறது, the veil of the temple from top to bottom was rent in twain. தேவாலயத்தின் திரைச்சீலையானது மேலிருந்து கீழ் தொடங்கி Why? The presence of God could no more live in a material tabernacle. ஏனென்றால் இப்படி கைகளினாலே கட்டப்பட்ட ஆலயத்துக்குள்ளே தேவனுடைய பிரசன்னமானது இனி தங்க போகிறது. It could rest no more on a material ark of the covenant that was made with hands. கைகளினாலே கட்டப்பட்ட ஆலயத்துக்குள்ளே தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியானது We are the temple of the living God. ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம். That's why Apostle Paul says, know ye not that you are the temple of the living God. தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? And the Spirit of God is dwelling in you. தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசமாய் இருக்கிறார் என்று நீங்கள் அறியீர்களா? Praise the name of the living God. தேவனுக்கே மகிமை. We carry this word in our heart. நாம் இந்த தேவனுடைய வார்த்தை நம்முடைய இருதயத்திலே சுமந்து செல்ல Many வேண்டும். times we talk about carrying this word in our hands, அநேக நேரத்தில் இந்த வேத வசனங்களை வேத புத்தகத்தை நம்முடைய கரத்திலே எடுத்து having this book வைத்திருக்கிறோம். under our pillows. நம்முடைய தலையணைக்கு அடியிலே வைத்துக் But கொள்கிறோம். my brothers and sisters, ஆனால் அன்பான சகோதர this சகோதரிகளே, ark has to rest in the hearts of God's people. உடன்படிக்கை பெட்டியானது தேவனுடைய ஜனங்களுடைய இருதயத்துக்குள்ளே And வைக்கப்பட what is the வேண்டும். condition of our heart? நம்முடைய இருதயத்தின் நிலை எப்படி Is our இருக்கிறது? heart broken? அது உடைந்து போன நிலை Is our இருக்கிறதா? heart marred? அது வந்து பழுதடைந்து Is our போயிருக்கிறதா? heart deserted? அது வந்து பாழாய் போன Is there evil thinking in our heart? இருதயத்துல பொல்லாப்பு சிந்தனை Is there carnal nature in our heart? மாம்ச சிந்தனைகள் நம்முடைய இருதயத்தில் How can the holy word of God, எப்படி ஒரு பரிசுத்தமுள்ள தேவனுடைய the ark of the covenant of today, இந்த நாளின் உடன்படிக்கை தேவனுடைய வார்த்தையானது can rest in a carnal heart? ஒரு மாம்ச இருதயத்திலே தங்க வைக்க முடியும். We should have the desire that David had. தாவீது கொண்டிருந்தது போல வாஞ்சை நமக்கு உண்டாயிருக்கு. Lord, try my heart. ஆண்டவரே, என் இருதயத்தை நீங்க Try my reins. என்னுடைய உள்ளந்திரியங்களை நீங்க Create in me a clean heart, O God. பரிசுத்த இருதயத்தை நிலை Renew a right spirit within me. ஆண்டவரே, மீண்டுமாய் புதுப்பிக்க Cast me not away from your presence. இந்த பிரசனத்தை விட்டு எங்களை தள்ளாதீங்க. Take not thy Holy Spirit from me. பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்து Restore unto me the joy of your salvation. ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு Uphold me with your free spirit. ஆண்டவரே, உம்முடைய விடுதலையான அந்த ஆவினாலே எங்களை Let the words of my mouth ஆண்டவரே, உம்முடைய வாய் and the meditation of my heart இதயத்தின் வாக்தானம் be acceptable in your
your sight. சமூகத்திலே பிரீதியாய் இருக்கட்டும். Lord, let me cast down imaginations. ஆண்டவரே, எல்லா கற்பனைகளையும் நான் Every high thing that exalteth itself against the knowledge of God, தேவன் அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற and எல்லா bring into captivity எல்லாவற்றையும் every thought to the obedience of Christ. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே கீழ்ப்படுத்துகிறவர்களாய் நாம் Do we have that desire? அப்படிப்பட்டதான வாஞ்சை நமக்கு உண்டாயிருக்கிறது. Do we have the desire that our heart should be restored? இருதயம் அப்படி புதுப்பிக்கப்பட்ட நிலைமைக்கு வர வேண்டும். Do we have the desire that our mind should be restored? நம்முடைய சிந்தை மறுரூபமாக்கப்பட வேண்டும் என்கிற சிந்தை. Do we have the desire that our faith should be restored? நம்முடைய விசுவாசம் நாம் திரும்ப நமக்கு கொடுக்கப்பட That வேண்டும். our obedience should be restored? நம்முடைய கீழ்ப்படிதல் நமக்கு உண்டாக வேண்டும். Restored in all things. எல்லா காரியத்திலும் Our habits be restored. நம்முடைய பழக்கங்கள், Our nature be restored to the divine nature. தெய்வீக தன்மைக்கேற்ப மாறுகிறதா? David had the desire. தாவீதுக்கு அந்த வாஞ்சை உண்டாயிற்று. Solomon could build the temple because it sparked out of the desire in David. ஏனென்றால் தாவீதுக்கு கொண்டிருந்த வாஞ்சையை சாலமோன் தான் நிறைவேற்றினார். சாலமோன் தேவனுடைய ஆலயம். And the desire must turn to a decision. வாஞ்சை தீர்மானமாய் மாற்றப்படும். Many people say, அநேகர் சொல்லலாம், Apudam brother, yes, I am a child of God, I know. நான் தேவனுடைய பிள்ளையாய் நான் நன்கு அறிவேன். I was born again, நான் மறுபடி பிறந்திருக்கிறேன். living right. சரியான வாழ்க்கை வாழ்கிறேன். I live a compromised life here and there. இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் ஒத்துட்டு தான் வாழ்றேன். I am not able to take a stand. நான் ஒரு உறுதியான நிலையை என்னால் எடுக்க முடியல. See, taking a decision is taking a stand. உறுதியான தீர்மானம் எடுப்பது என்பது ஒரு உறுதியான நிலை. Come what may. என்ன வந்தாலும் சரி. This is the way that I am going to live my life. இந்த வாழ்க்கை தான், இப்படி தான் நான் என் வாழ்க்கை வாழ போறேன். To live by every word that proceeds out of the mouth of God. வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற ஒவ்வொரு வார்த்தை An uncompromised life. ஒரு ஒத்துப்போ மத்த எந்த ஒரு அறிவு கேட்டா A life that is not conformed to the world. இந்த உலகத்துக்கு ஒத்த வாழ்க்கை அல்லது. A life that is renewed by the renewing of our mind. My mind. புதிதாகிறதுனாலே ஒரு மறுரூபமான ஒரு வாழ்க்கை. Praise the name of the living God. Living by every word. ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைக்கிறது. It can happen only by taking a firm stand. முதல்ல உறுதியான ஒரு நிலையை எடுத்தாதான் அந்த காரியமெல்லாம் நமக்கு. Then only our life can be restored in all things. அப்பொழுது மாத்திரமே நம்முடைய வாழ்க்கை எல்லா காரியங்களிலும் அது புதுப்பிக்கப்படும். David not only had a desire. தாவீதுக்கு வாஞ்சை மாத்திரம் இல்ல. He was not sitting in the easy chair and shaking his legs and always thinking about it and talking to Nathan the prophet. அவன் வாஞ்சை உள்ளவனாய் ஈஸ்டர்ல உட்கார்ந்து காலாட்டிக்கிட்டு நாத்தான் தீர்க்கதரிசியோட பேசிக்கிட்டு He consulted with God. அவன் தேவனோடு கூட He let God know, Lord, I have this desire. ஆண்டவரே, எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை இருக்கிறது. When the Lord did not give him permission, ஆண்டவர் அவனுக்கு அனுமதி கொடுக்கல. he took the decision அவன் ஒரு தீர்மானம் எடுத்தான். and began to arrange for the budget that is needed for the construction of the அந்த temple. ஆலயத்தினுடைய கட்டுமான பணிக்கு என்னவெல்லாம் தேவையோ அவைகளுக்குரிய எல்லாவற்றையும் அவன் சவதரித்தான், சேகரித்தான். Decision was not taken by Solomon, it was started by his dad himself. சாலமோனாலே அந்த தீர்மானம் எடுக்கப்படல, தாவீதினாலே எடுக்கப்பட்ட ஒன்று. Praise the name of the living God. நாமத்துக்கே மகிமை. We have to live a certain life. அப்படிப்பட்டதான ஒரு நிச்சயமுள்ள The வாழ்க்கை. life that we live in Christ must be a firm life. கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்கிற இந்த வாழ்க்கை ஒரு உறுதியுள்ள வாழ்க்கை. If we live for God, we live for God alone. நாம் தேவனுக்கென்று வாழ்வோமானால் தேவனுக்கென்று மாத்திரம்தான் வாழ்வோம். Should be an uncompromising life. அது எந்த ஒரு காரியத்தோடும் ஒத்து Not compromising sometimes here a little, there a little. கொஞ்சம் அங்க கொஞ்சம் உலகத்துக்கோ மற்ற இந்த காரியங்களுக்கு ஒத்து. That's how the chosen people of God live their life. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அப்படித்தான் தங்கள் வாழ்க்கை வாழ்வார்கள். When you take a firm stand to live by the word and word alone, தேவனுடைய வார்த்தையின்படியாய் மாத்திரமே வாழ்வேன் என்கிற அந்த உறுதியான தீர்மானத்தை, then only the work of God's restoration in our life, தேவனுடைய சீர்பொருந்துகிற புதுப்பிக்கிற அந்த கிரியையானது it will progress in our life. நம்முடைய வாழ்க்கையில முன்னேற்றத்தை, Each and every passing day it will progress. ஒவ்வொரு நாளும் அது முன்னேற்றத்தை, There won't be lagging. அங்க எங்கே ஒரு குறைவும் இருக்காது. There won't be any stagnancy. தேக்க நிலைமை வராது. But it will keep moving higher and higher. முன்னேறி முன்னேறி உயர போய் It will keep moving from faith to faith. விசுவாசத்தின் மேல் It will keep moving from glory to glory மகிமையாய் towards the glory that we had in Him from before the foundation of the உலக world. தோற்றத்துக்கு முன்பாக நாம் தெரிந்து கொண்ட போது இருந்த அந்த மகிமைக்கு ஒப்பான மகிமையிலே Do we have that certainty in our life? அற்புதமான ஒரு நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையிலே Have we taken that decision in our life? அப்படிப்பட்டதான ஒரு தீர்மானத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் That I am going to yield myself to God so that He can restore my life to the glory that I had with Him
from before the world தேவனுக்கு was. மாத்திரமே என்னுடைய வாழ்க்கையை நான் கொடுப்பேன், அர்ப்பணிப்பேன் என்கிற ஒரு தீர்மானம், உறுதியான தீர்மானம் வரும்போது அவருக்குள்ளே பெற்றிருந்த அந்த மகிமையை நாம் அடைவர்கள். 1 Corinthians chapter number 9, 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் verse number 26, Apostle Paul writing to the saints of the church of the city of Corinth, he says, 26வது வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து பட்டணத்திலுள்ள பரிசுத்தவான்களுக்கு அவர் he எழுதுகிறார், says, I therefore so run, not as uncertainly, so fight I, not as one that beateth in the air. ஆதலால் நான் நிச்சயமில்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன். Here the Apostle Paul writing to the believers of the church. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த சபையில் இருக்கிற விசுவாசிகளுக்கு அவர் எழுதுகிறார். He's talking about how the chosen people of God ought have to live their life. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எப்படி தங்கள் வாழ்க்கை வாழ வேண்டும் என்று. He says, I run. நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். Christian life, the life that we are living in Christ. கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்கிற வாழ்க்கை இது ஒரு ஓட்டம் போன்றது. It is compared to a running race. இது ஒரு பந்தயசாலையில ஓடுகிற ஓட்டத்தை பொறுத்தது. That's how he compares it in the scripture. இந்த வேத வசனத்திலே அதை ஒப்பிட்டு அவர் சொல்றார். He says, I therefore so run, but not with uncertainty. நான் நிச்சயமில்லாதவனாக ஓடேன். I don't fight like the one that beateth in the air. ஆகாயத்தில் அடிக்கிறவனாக நான் சிலம்பம் பண்ணேன். Have you seen the boxing matches? இந்த குத்துச்சண்டை மேட்ச் எல்லாம் பார்த்திருக்கீங்களா? Many times the fighters they punch. அநேக நேரங்களிலே அவர்கள் விதமாய் பஞ்ச் வைப்பாங்க. But not all the times the punches will land on the enemy. ஆனா எல்லா நேரத்திலும் கொடுக்கிற பஞ்ச் எதிராளிக்கு போறது இல்ல. 90% of the punches in a match, அந்த 90% அந்த மேட்ச்ல it lands in the air. அது வெறும் சும்மா அப்படியே கையை அடிக்கிறது. Only few punches it lands on the enemy. சில பஞ்ச் மாத்திரம் கரெக்ட்டா எதிராளியோட முகத்துக்கு போகும். But our Christian life, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை it's not like a boxing match. இந்த மாதிரி ஒரு பாக்ஸிங் மேட்ச். It's not like you are beating in the air sometimes. இது ஆகாயத்துல சிலம்பம் அடிக்கிற மாதிரி இருக்க கூடாது. 10 times you beat in the air, one time you hit the target. 10 தடவை சும்மா அடிச்சிட்டு ஒரே ஒரு தடவை மட்டும் நீங்க லெக்கை நோக்கி அடிக்கிறீங்க. Every time அடிக்கிற ஒவ்வொரு நேரமும் you are certain, நீங்க நிச்சயமாய் you are sure, உறுதியாய் you are firm உறுதியாய் நீங்க that you are going to live by every word that proceeds out of the mouth of God. புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் Every thought it comes from the word. இந்த ஒவ்வொரு சிந்தையும் அவருடைய வார்த்தையிலிருந்து Every imagination it comes from the word. ஒவ்வொரு கற்பனையும் அவருடைய வார்த்தையிலிருந்து உண்டாகும். You are sure that you have the mind of Christ. உங்களுக்கு கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது என்கிற உறுதி உங்களுக்கு Even when இருக்கிறது. carnality comes, you are quick to identify it. அப்படியே மாம்ச சிந்தை வந்தால் அது உடனடியாக அடையாளம் காண You are able to find the temptation to be the temptation. எனவே சோதனையாக நீங்கள் அங்கே அடையாளம் காண முடியும். You are not callous to accept the temptation one time and reject the other time. ஒருமுறை கவனத்தோடு அதை ஏற்றுக்கொள்ளாமல் விட்டு ஒருமுறை கவனக்குறைவாக Every time the enemy comes, ஒவ்வொரு முறை உங்களுக்கு விரோதமாக எதிராளி you make up your mind to punch him in his nose. உங்களுடைய சிந்தையிலே அவனை எதிர்த்து போராட வேண்டும் என்கிற திடம். Like Jesus said, இயேசு சொன்னது போல when the devil said, make these stones to become bread, இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி செய்யும். what did Jesus say? இயேசு என்ன சொன்னார்? He did not think, let me think about it. அத குறித்து அவர் சிந்திக்கல. He did not pray. அதுக்காக ஜெபிக்கல. Father, can I do what he says? பிதாவே, நான் இதுக்காக என்ன செய்யணும்? Why? He was the word. ஏனென்றால் அவரே வார்த்தை. The word was in him. அந்த வார்த்தை அவருக்குள் He was filled with the Spirit of God. தேவனுடைய ஆவியினாலே நிரப்பப்பட்டார். 40 days before in the banks of River Jordan, இந்த யோர்தான் நதிக்கரையிலே 40 நாட்களுக்கு முன்பாக the Spirit of God descended upon him. தேவனுடைய ஆவியானவர் அவர் மேல் வந்தார். And that Spirit said, this is my beloved Son. அந்த ஆவியானவர் அவரை குறித்து சொன்னது இவருடைய நேசகுமாரன். That's the message for us. அது நமக்கான உண்டான செய்தி. Jesus Christ is our beloved Son. இயேசு கிறிஸ்து நமக்கு பிரியமான குமாரன். He showed us how the Son of God has to live his life. தேவனுடைய குமாரனாய் அவர் தம்முடைய வாழ்க்கையை He was well pleased with him. அவருக்கு பிரியமாய் இருந்தார். That's why he immediately said, அதனால உடனே சொன்னார், man shall not live by bread மனுஷன் alone, அப்பத்தினாலே மாத்திரமல்ல, but by every word that proceeds out of the mouth of God. புறப்பட்டு வருகிற ஒவ்வொரு He வார்த்தையினாலும் was very certain of what he said. எனவே அவர் சொன்னதிலே அவருக்கு உறுதி இருந்தது. He was very certain of everything that he do. எனவே அவர் செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் So my brothers and sisters in Christ, கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர let there not be any uncertainty in our life. நம்முடைய வாழ்க்கையில எந்த ஒரு காரியத்திலும் ஒரு உறுதி இல்லாத நிச்சயம் இல்லாத தன்மை காணப்பட வேண்டும். Let our lives be built on the solid ground. நம்முடைய வாழ்க்கை ஒரு திடமான அஸ்திபாரமாகிய பாறையின் மேல் கட்டப்பட்டது. There is no another life we are going to live for Christ on this earth. கிறிஸ்துவுக்காக நாம் இன்னொரு வாழ்க்கை இந்த பூமியிலே வாழ போகிறது. This is the only life ஒரே வாழ்க்கை தான். where we live according to the way that He has ordained for us. அவர் நமக்காக நியமித்து வைத்திருக்கிற அந்த பாதையிலே நாம் கடந்து போகிறோம். This is the life
where we are doing His will. அவருடைய சித்தத்தை செய்கிறது தான் இந்த வாழ்க்கை. This is the only life He fulfill His purpose and His plan. அவருடைய திட்டத்தை, அவருடைய நோக்கத்தை, அவர் தீர்மானத்தை நாம் நிறைவேற்ற. No other life. வேறொரு வாழ்க்கை இல்ல. That's why we need to be certain. எனவே நாம் உறுதியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். We must take a decision. நாம் இந்த தீர்மானத்தை எடுக்க வேண்டும். Many times people say, அநேக நேரங்களிலே ஜனங்கள் yes brother, ஆமா சகோதரர், there are certain things I have to correct. நாம் சில காரியங்களை நான் சரிப்படுத்த I know it's wrong. எனக்கு தெரியும் அது தவறு. I even have the desire to correct it. திருத்துவதற்குரிய வாஞ்சை எனக்கு இருக்கிறது. But the desire is only in the desire level. அந்த வாஞ்சை என்ற நிலையிலே It is not elevating into decision level. அது தீர்மானம் என்கிற நிலைக்கு உயரப்படல. Praise the name of the living God. Whenever God speaks to us எப்பொழுதெல்லாம் தேவன் நம்மோடு கூட பேசுகிறாரோ and convicts us, நமக்கு தெரிவிக்கிறாரோ, we need to take a decision. நாம் ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும். Decision to come out of the wrong ways. தவறான வழியிலிருந்து வெளியே Decision to come into the right ways. சரியான வழிக்குள்ளே வர வேண்டும். Decision to be restored in everything in Him. எல்லாவற்றிலும் அவருக்குள்ளே நாம் சீர்பொருந்தப்பட வேண்டும் என்கிற தீர்மானம். Praise the name of the living God. See, whenever God speaks to us, எப்பொழுதெல்லாம் தேவன் நம்மோடு கூட பேசுகிறாரோ, to convict us, நமக்கு தெரியப்படுத்துகிறாரோ, to convict us, உணர்த்துகிறாரோ, there are two things that His word can do. வார்த்தை ரெண்டு காரியங்களை நமக்கு செய்யும். When the Spirit of God speaks His word into our hearts, தேவனுடைய வார்த்தை நம்முடைய இதயத்துக்கு நேராய் நமக்கு பேசப்படும் பொழுது, there are two things. ரெண்டு காரியங்கள். Number one, முதலாவது, the word that He speaks is able to do what it says. அந்த வார்த்தை பேசுகிற வார்த்தை என்ன பேசுகிறதோ அதை நமக்குள்ளே செய்யக்கூடிய ஆற்றல் உடையது. தேவன் நம்மிடத்தில் ஆவியானவர் பேசுறாருன்னா அவர் என்ன பேசுறாரோ அந்த வார்த்தை, அந்த வசனம் என்ன சொல்லுதோ அது நம்முடைய வாழ்க்கையில பிரதிபலிக்க கூடிய ஆற்றல் உடையது. The word that God speaks is able to do just what it says. தேவன் தம் பேசுகிற வார்த்தை என்ன சொல்கிறதோ அதை செய்கிற வார்த்தையின்படியாக செய்ய வல்லமை உள்ளது. Secondly, இரண்டாவது, we need to know the word that God speaks. ஆண்டவர் பேசுகிற அந்த வார்த்தை, it has got the power to do or to perform the word that it says. அது சொல்லுகிற விதமாய் அப்படியே அதை நாம் நிறைவேற்றுவதற்குரியது, நிறைவேற்றக்கூடிய வல்லமை இருக்கிறது. வார்த்தை சொல்றது செய்து, ஆனா அந்த வார்த்தை என்ன சொல்லுதோ அதை செய்வதற்குரிய வல்லமையே எதுல இருக்கு? அந்த வார்த்தையில இருக்கு. விளங்கும்னு நினைக்கிறேன். I say it one more time. When God speaks His word, His word is able to do what it says. But at the same time, the word also has the power to perform that word in our life. Execute it in our life. That's why in Ephesians 6 we read the word of God is a sword of the Spirit. தேவனுடைய வசனம் என்பது ஆவியின் பட்டயம் என்று சொல்லி, sword of the Spirit. ஆவியின் பட்டயம். It's not just a sword. அது வெறும் பட்டயம். What is a sword? பட்டயம் என்பது என்ன? Sword is an instrument. அது ஒரு கருவி. It is a device. அது ஒரு ஆயுதம். But what is the Spirit? ஆனா ஆவி என்பது என்ன? It is a spirit. It is a power that operates that weapon, that device. அந்த கருவியை, அந்த ஆயுதத்தை நாம் உபயோகப்படுத்தக்கூடிய ஆற்றல் தான் அந்த ஆவி. இப்போ வசனம் ஆயுதமாகவும் இருக்குது, அந்த ஆயுதத்தை செயல்படுத்த வைக்கும் பவராகவும் இருக்கிறது, வல்லமையாகவும். Praise the name of the living God. The word of God is the sword of the Spirit. தேவனுடைய வசனம் ஆவியின் பட்டயமாகும். It is a device. அது ஒரு ஆயுதம். Device means what? அப்படினா என்ன அர்த்தம் ஒரு ஆயுதம்னா? Why do people make devices? ஏன் ஜனங்கள் अनेक ஆயுதங்களை உபயோகப்படுத்துறாங்க? Everything we see is a device, right? எல்லாத்தையும் பார்க்கும்போது இது ஒரு டிவைஸ். This table is a device. இந்த மேஜை ஒரு டிவைஸ். This phone is a device. அந்த ஃபோன் ஒரு டிவைஸ். There are furniture that are devices. அப்படியாக உட்கார்கிற நாற்காலிகள். Electrical appliances are devices. மின்சார பொருட்கள் எல்லாமே ஒரு டிவைஸ். It is created so that it can work. அது சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது, அது வேலை செய்யும். So God's word is a working word. எனவே தேவனுடைய வார்த்தை கிரியை செய்கிறது. It's not a dumb word. அது ஒரு Whenever God speaks, He says it is a sword. எப்பொழுதெல்லாம் ஆண்டவர் பேசுகிறாரோ அது ஒரு பட்டயம். Like it worked in creation. அது எப்படி
சிருஷ்டிப்பிலே வேலை It செய்கிறது. also works in the life of the redeemed. அது மீட்பின் காரியத்திலும் செய்யக்கூடியது. But not only that it is sword, அது வெறும் பட்டயம் மாத்திரமல்ல, it is the sword of the Spirit. அது ஆவியின் பட்டயமாய் இருக்கிறது. The Spirit is the power that operates this sword. இந்த பட்டயத்தை உபயோகப்படுத்த வல்லமையுடைய ஆற்றல் உடையதுதான் ஆவி. There is just no use in having the device alone. வெறும் பட்டயத்தை மட்டும் வச்சிருந்தா ஒண்ணுக்கு பிரயோஜனம் If இல்ல. I have 100 tube lights நான் ஒரு 100 டியூப் லைட் and வச்சிருந்தேன். say I have 100 tube lights, நான் சொல்றேன் எனக்கு 100 டியூப் லைட் இருக்கேன்ட்ட. just having 100 tube lights, வெறும் 100 டியூப் லைட் மட்டும் வச்சிருந்து I bring it from the shop and keep it in this place. அத கடையில வாங்கிட்டு வந்து இந்த இடத்துல வச்சிட்டு What will happen? என்ன நடக்கும்? 12 o'clock if I want to come here, நான் 12 மணிக்கு இங்க வரணும்னா it is pitch black, dark. அது பயங்கரமான இருளாய் இருக்குது. What is the use? I have 100 bulbs. நான் 100 டியூப் லைட் வச்சிருக்கேன். Why? Only the device, it cannot be used. வெறும் அந்த டியூப் லைட் இந்த மாதிரி வெறும் ஆயுதத்தை வச்சிருந்தா ஒரு பிரயோஜனம் A இல்லை. source of power has to be attached. அதுக்குரிய அந்த வல்லமை அந்த பவர் வந்து அதுக்கு கொடுக்கப்பட வேண்டும். Same way, when it comes to the word of God, அப்படியே தேவனுடைய வார்த்தைக்குள்ளே வரும்போது the scripture says, வேதவசனம் சொல்கிறது it is the device இது ஒரு and also it is the power. அதே நேரம் அதுக்கு வல்லமையும் இருக்கிறது. Jesus said, it is the spirit that quickeneth, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. the flesh profiteth nothing. மாம்சமோ ஒன்றுக்கும் The words that I speak unto you, நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனம் they are spirit and they are அவர்கள் life. ஆவியாயும் அவர்கள் ஜீவனாயும் The இருக்கிறது. word of God is just not an instrument alone. தேவனுடைய வார்த்தை வெறும் ஆயுதம் மாத்திரமல்ல. It is just not a working tool in our life, நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்கிற ஒரு கருவியாக மாத்திரமல்ல. but it has got the power to work in our life. அது நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்வதற்குரிய வல்லமையுடைய கருவியாக இருக்கிறது. That is why எனவேதான் we have to quickly take the decision. உடனடியாக நாம் தீர்மானத்தை When எடுக்க God வேண்டும். speaks to us, தேவன் பேசும்போது that there is a device that works and there is a power that operates the device. அவர் பேசும்போது அந்த பேசுகிற அந்த வார்த்தை அந்த ஆவினாலே நமக்குள்ள கிரியை When செய்யும். God speaks to our life, தேவன் நம்முடைய வாழ்க்கைக்கு நேராக பேசும். this word will work. இந்த வார்த்தை அது நமக்கு And கிரியை. also that word carries the power to do the work in our life. அது மாத்திரமல்ல இந்த வார்த்தை அந்த கிரியை செய்யக்கூடிய வல்லமையோடு கூட நம்மளை. But many times what we do, ஆனா अनेक நேரத்துல நாம செய்கிறது என்ன? that's the point I'm coming to. அதுதான் நான் வரேன். We delay. நாம் தாமதப்படுத்துகிறோம். We fail to take that immediate decision. உடனடியா எடுக்க வேண்டிய தீர்மானத்தை எடுக்காம தவறுகிறோம். See, the more we delay நாம் எவ்வளவுக்கு அதிகமாய் to தாமதப்படுத்துகிறோமோ take the decision, தீர்மானம் எடுக்க தாமதமாகிறதோ the power of the word of God தேவனுடைய that came into our life வல்லமையானது நம்முடைய வாழ்க்கைக்கு நேராக வருகிற தேவனுடைய வல்லமை will slowly start to fade away. அது கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே போயிடும். You'll have the understanding of the word. நமக்கு வார்த்தையை பற்றிய புரிந்து கொள்ளுதல் Oh, இருக்கும். we will say, that day God spoke to me. ஆண்டவர் இந்த வார்த்தை கொண்டு என்கிட்ட பேசினார் அந்த நாளிலே என்று But சொல்லுங்க. totally the convicting power will be gone. ஆனா அந்த உணர்த்துகிற அந்த வல்லமையானது முற்றிலுமாய் போய்விடும். வசனம் மனசுக்குள்ள இருக்கும். ஆமா, சொன்னார் தான், பேசினார் தான், தப்பு தான், ரைட்டு தான், அப்படி சொன்னார், இப்படி சொன்னார். ஆனால் அந்த சொன்ன வார்த்தையை நிறைவேற்றக்கூடிய அந்த வல்லமை என்ன பண்ணிருச்சு? The power has left that is able to work that word in our life like it says. அந்த வார்த்தை சொன்னபடியாய் நம்முடைய வாழ்க்கையில் அந்த வார்த்தை கிரியை செய்யக்கூடிய வல்லமையானது போய்விட்டது. That is why the psalmist David said once, அதுதான் தாவீது சொல்றார் in சங்கீதக்காரன் Psalm number 119, 119வது சங்கீதம் verse number 60, he says, 60வது வசனம், I made haste and delayed not to keep thy commandments. கற்பனைகளை கைக்கொள்ளும்படி தாமதியாமல் தீவிரி. என்னங்க சொல்றாரு? உங்களுடைய கற்பனைகளை கை கொள்ளும்படி தாமதியாமல் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கிறேன், விறுவிறுன்னு இருக்கிறேன். சிலர் பார்த்தீங்கன்னா அப்படியே பரபரன்னு இருப்பாங்க. அந்த பரபரப்பு எதுல இருக்கோ இல்லையோ இதுல இருக்கணும். In responding to the word we must have that hastiness. தேவனுடைய வார்த்தையை நாம் பெற்றுக்கொண்டு அது முடியா கிரியை செய்வதற்குள்ள ஒரு வேகம் இருக்கு. Here the scripture says, I made haste and delayed not to keep thy commandments. கற்பனைகளை கைக்கொள்ளும்படி தாமதியாமல் I made a quick decision. ஒரு உடனடியான I ஒரு did not say tomorrow or tomorrow or tomorrow. நாளைக்கு என்று நான் சொல்லுகிறது. Then in Jeremiah chapter number 15 and verse number 16, எரேமியா 15:16, here the prophet of the Lord, he writes, thy words were found and I did eat them. இந்த வார்த்தை கிடைத்தவுடனே உட்கொண்டேன். I like the Tamil version. அந்த தமிழ் வெர்ஷன் எனக்கு ரொம்ப It says, as soon as your words were found, இந்த வார்த்தை நான் கிடைத்தவுடனே I did eat them. அவைகளை உட்கொண்டேன். And thy word was unto me
the joy and rejoicing of my heart. வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாய் இருந்தது. For I am called by thy name, O Lord God of hosts. தேவன் சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே உம்முடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டது. Praise the name of the living God. நாமத்துக்கே மகிமை. If our life has to be restored in Christ, கிறிஸ்துவுக்குள்ளே நம்முடைய வாழ்க்கை சீர்திருத்தம் பண்ணி புதுப்பிக்கப்பட வேண்டும். we need to have the desire. நமக்கு முதலாவது வாஞ்சை உண்டாயிருக்க வேண்டும். When you have free time, sit back and relax, take a pen and paper and start to write down all the desires of your life. எனவே உங்களுக்கு நேரம் கிடைத்து நீங்க ஓய்ந்திருந்தீங்கன்னா ஒரு பேப்பர் பேனா எடுத்து உங்களுடைய வாழ்க்கையினுடைய வாஞ்சைகள் என்னெல்லாம் இருக்கு எழுதுங்க. But if your first desire has nothing to do with God, முதலாவது வாஞ்சை தேவனோடு எந்த ஒரு காரியத்தையும் செய்ய இயலாததா இருந்ததானா, it's very dangerous. அது மிகவும் ரொம்ப ஆபத்து. Because we are living in a time where we need to be restored in all things. ஏனென்றால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலம் நாம் எல்லாவற்றிலும் சிறு பொருந்த வேண்டும். It begins with the desire. அது ஆஞ்சையில ஆரம்பிக்கிறது. Desire have to be like the desire that Moses had. அந்த வாஞ்சை மோசே கொண்டிருந்த வாஞ்சை போல இருக்க வேண்டும். The desire have to be like the desire that David had. தாவீது கொண்டிருந்த வாஞ்சை போல இந்த வாஞ்சை நமக்கு. Lord, show me your glory. ஆண்டவரே உம்முடைய மகிமையை எனக்கு காண்பியும். When will I come and appear before God? நான் எப்பொழுது உம்முடைய சமூகத்தில் வந்து Like our Lord Jesus said, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, Lord, glorify me with your glory that I had with you before the world began. பிதாவே, உலக தோற்றத்துக்கு முன்பாக உண்டாயிருந்த அந்த மகிமையினாலே நீர் என்னை It மகிமைப்படுத்தும். must turn to a decision. எனவே அது ஒரு தீர்மானமாய் மாற்றப்பட வேண்டும். Whenever God speaks His word to our hearts, எப்பொழுதெல்லாம் தேவன் தம்முடைய வார்த்தையை நம்முடைய இதயத்தில் when the Spirit of God speaks the word of God, தேவனுடைய ஆவியானவர் தேவனுடைய வார்த்தையை பேசும்போது we must be quick to respond. அதற்கு உடனடியாக பதில் சொல்ல உத்தரவாதம் பண்ண. Why? Because the word will do what it says. ஏனென்றால் வார்த்தை என்ன சொல்றதோ அது செய்யும். Why? It's not our word, but it's God's word. நம்முடைய வார்த்தை இல்ல, தேவனுடைய வார்த்தை. But at the same time, அதே நேரத்திலே it has the power to do or to carry out what that word says. அந்த வார்த்தை என்ன சொல்கிறதோ அது செய்யக்கூடிய வல்லமையும் ஆற்றலையும் உடையதாக. But if we keep delaying, நாம் தாமதப்படுத்திக் கொண்டே இருக்கோமானா, if we keep delaying to take a decision, ஒரு தீர்மானம் எடுப்பதற்கு நாம் தாமதித்துக் கொண்டே take that quality decision. ஒரு தரமான தீர்மானம் எடுக்க நாம் தாமதித்துக் கொண்டே. It doesn't matter how many decisions you have taken in your life. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எத்தனை தீர்மானம் எடுத்திருக்கிறீர்கள் என்பது. If you take the decision that we talk from the word of God, that will be a quality decision of your life. தேவனுடைய வார்த்தையிலிருந்து நாம் சொல்லுகிற இந்த தீர்மானத்தை, இந்த தரமுள்ள தீர்மானத்தை எடுக்க நாம் தாமதப்படுத்தும்போது, that's the most important quality decision. மிகவும் முக்கியமான ஒரு தன்மை. Praise the name of the living God. And it has to be done quickly. அது உடனடியாக செய்யப்பட வேண்டியது. That's why the scripture says now is the accepted time. இன்றைக்கே அனுக்கிரக காலம். Now is the day of salvation. இப்பொழுதே இரட்சணிய நாள். Don't say tomorrow. நாளைக்கு என்று சொல்ல வேண்டாம். Let's not be like that Pharaoh who wanted to spend one more night with the frogs. ஒரு இன்னைக்கு இல்ல நாளைக்குன்னு சொன்னால பார்வோன் ராஜா தவளைகளோடு இருக்கிறதுக்கு அது போல சொல்லப்பட்டது. When Moses came to Pharaoh and asked him when he wanted the frogs to be removed from Egypt, மோசே பார்வோனிடத்துல வந்து கேட்கிறான், அந்த வாதை தவளை வாதை வந்தபோது எப்பொழுது இதை எல்லாவற்றையும் விட்டு நீக்க வேண்டும் என்று கேட்டபோது Pharaoh said tomorrow. பார்வோன் சொன்னா நாளைக்கு. He wants to live one more night with the frogs. அந்த தவளையோட இன்னும் ஒரு ராத்திரி அவனுக்கு தங்குறதுக்கு ஆசை. What we would have said, நாமளா இருந்தா என்ன சொல்லிருப்போம்? ஐயா முதல்ல என்ன பண்ணு, இங்க இருந்தே பண்ணு, on the spot you do. இப்பரே இங்க இருந்தே நீ ஆரம்பி. On the spot you remove those frogs. இந்த தவளை எல்லாத்தையும் நீக்கி விடு. I've had enough of frogs. எனக்கு போதும் இந்த தவளை. Frogs everywhere. எல்லா இடத்துலயும் இருக்கு. Frogs in the palace. அரண்மனையில இருக்கு. Frogs in my office table. என்னோட ஆபீஸ். Frogs in my bedroom. என்னோட பெட்ரூம்ல இருக்கு. Frogs in my pantry in the kitchen. கிச்சன்ல இருக்கு. Frogs in the stove. ஸ்டவ் மேல உட்கார்ந்து. Frogs in my biryani. என்னோட பிரியாணில இருக்கு. Frogs in my dosa. என்னோட தோசையில இருக்கு. Frogs in all of the food that I consume. சாப்பிடுற எல்லா உணவிலும். Even when I go to bathroom there are frogs. பாத்ரூம் போனா அங்கேயே தவளை. Because the plagues was frogs everywhere. ஏனென்றால் அந்த வாதை அப்படிப்பட்டதான வாதை எங்கும் தவளை. But when the prophet said, when do you want these frogs to be? தீர்க்கதரிசி போய் பார்வோனிடத்துல கேட்கிறார், எப்பொழுது இதில இருந்து உனக்கு விடுதலை வேணும்? Tomorrow. நாளைக்கு என்ன? Tomorrow. நாளைக்கு. Want to spend one more day? இன்னும் ஒரு நாள் அதுல. Let's not be like that. அப்படியாக இருக்கப்படக்கூடாது. If that is the case, அப்படி இருக்க இருக்குமானா our life cannot be restored in Christ. கிறிஸ்துவுக்குள்ளே நம்முடைய வாழ்க்கை சீர்படுத்தப்படாது. The work of restoration cannot progress. சீர்படுத்தலின் கிரியையானது முன்னேற்றத்திலே போகாது. It cannot progress
towards the glory that we had in Christ. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே நாம் கொண்டிருந்த அந்த மகிமைக்கு ஒப்பான அந்த மகிமை அடைய, That holiness, that blemishlessness, அந்த குற்றமில்லாத அந்த பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை, without spot, without speck, புள்ளியோ எந்த ஒரு மாசு அல்லாதது, has to be restored அப்படியாக அது திரும்ப சீர்படுத்தப்பட to வேண்டும். that original position அது ஆரம்ப நிலைக்கு கொண்டு வரப்பட வேண்டும். that we had in Him when we were chosen in Him from before the foundation. அவருக்குள்ளே உலக தோற்றத்துக்கு முன்பாக நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட போது இருந்த அந்த நிலைமையிலே நாம் இருக்கப்பட வேண்டும். Many times we ask God to restore everything that belongs to us. அநேக நேரத்தில் நமக்குரிய எல்லாவற்றையும் சீர்படுத்த பண்ணும் புதுப்பியும் என்று சொல்லி திரும்ப காங்க சொல்லி ஆண்டவர்கிட்ட We say, Lord, your promise is your promise ஆண்டவரே, that நீர் இதை வாக்கு பண்ணியிருக்கிறீர், அதை வாக்கு restore to me, restore your இதெல்லாம் peace, திரும்ப கொடுங்க ஆண்டவரே. restore your joy, உம்முடைய சந்தோஷத்தை எனக்கு திரும்ப restore கொடுங்க. your blessing, உம்முடைய ஆசீர்வாதத்தை எனக்கு திரும்ப restore தாங்க. everything that the devil has taken away from my life. பிசாசானவன் திருடி கொண்டு போன எல்லாவற்றையும் திரும்ப கொடுங்க. But the Lord is saying, ஆண்டவர் சொல்லுகிறார், this is the time where you have to be restored in all things. நீ எல்லாவற்றிலும் சீர்பொருந்த வேண்டிய நேரம் இந்த நேரம்தான். But do you desire நீ அதை குறித்த வாஞ்சையுடையவனாய் that இருக்கிறாயா? your life can be restored? அப்பொழுது உன் வாழ்க்கை சீர்பொருந்தும். Have you taken a firm decision அது ஒரு உறுதியான தீர்மானம் அதை குறித்து எடுக்கிறாயா? where you want to be restored? நீ சீர்பொருந்த வேண்டுமானால் Or are you delaying? இல்ல தாமதப்படுத்தி கொண்டு போகிறாயா? We'll continue next week. நாம் தொடர்ந்து அடுத்த வாரம் பார்க்கலாம். It's time that we be restored in all things. நாம் எல்லாவற்றிலும் சீர்பொருந்த வேண்டிய காலம் இந்த காலம். Let us pray. நாம் ஜெபிப்போம்.